மதிப்பிற்குரிய ஆன்மநேய செல்வர்களை மீண்டும் வணங்கிக் கொண்டு நான்காவது அமர்வு இரண்டாம் நாள் சொற்பொழிவை அமைக்கின்றேன். சிறப்பு பாயிரத்தை அடிப்படையாக கொண்டு சிவஞான போதம் உயர் சிவஞான போதமாக அனுபவப்படுகிறது என்பதை இதுவரை சிந்தித்தோம். இப்பொழுது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்தை அடிப்படையாக சிவஞான போதத்திற்கு அடிப்படையாக அமைந்த மங்கள வாழ்த்து அல்லது கடவுள் வாழ்த்து அல்லது விநாயக வணக்கம் என்பதாக அமைத்த அந்த முதல் வணக்க பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்த்து என்பது எதற்காக வருகிறது என்று கேட்டால், வாழ்க என்று சொல்லுவதற்காக இங்கே வரவில்லை. என்ன பொருளை சொல்லப் போகிறேன் என்பதற்காக இதை அமைத்தேன் என்று மெய்கண்டார் கொண்டதாக சிவஞான முனிவர் விரிவாக எழுதுகிறார். வாழ்த்து, வணக்கம், வரு பொருள் உரைத்தல் என்பதாக ஒரு 3 அடிப்படையை சொல்லுவார்கள் வாழ்த்து என்ற ஒன்றுக்கு. ஒருவர் சிறியவர் பெரியவரை வாழ்த்தலாமா என்று கேட்டால் வாழ்த்தலாம். வாழ்க என்று சொல்லுவது அல்ல அதற்கு பொருள். வணக்கம் செலுத்துவதற்கும் அதுதான். என்ன பொருளை சொல்லப் போகிறோமோ அதற்கும் அதை பயன்படுத்தலாம் என்பதாக 3 அடிப்படைகளில் வாழ்த்து என்ற சொல்லை தமிழ் மரபு கொண்டிருக்கிறது. இப்போதான் தொல்காப்பியத்திலே காடு வாழ்த்து என்று ஒன்று வரும். காடு வாழ்த்துனா சுடுகாட்டை வாழ்த்துதல். சுடுகாடு வாழ்த்துதல் என்பது வாழ்த்துதல் அல்லது காட்டின் இயல்பை எப்படி சொல்லுவது என்பதாக சொல்லுவது காடு வாழ்த்து. அதுபோல இந்த நூலின் இயல்பை சொல்லுவதற்காகவும் வணக்கத்திற்காகவும் அமைத்த ஒரு வாழ்த்து பாடலாக இந்த மங்கள வாழ்த்து அமைகிறது. இது 2 அடிகளில் அமைந்தது. அதை 4 பகுதிகளாக பிரித்து அதிலே 2 சொற்களாக அமைத்து 12 சொற்களில் பிரித்து சிவஞான போது மாபாடியக்காரர் அதை அசை சொல் என்பதை கடைசியில் ஏ என்பதை அசையாக ஒரு சொல்லாக வைத்து மொத்தம் 12 சொற்களை அமைப்பார். 4, 3, 12. இந்த 12 பதங்களால் 12 நூற்பா அமைந்தது என்பதாக பிரித்து காட்டுவார் சிவஞான முனிவர். அந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொடர்பை வைத்து முதல் 6 சூத்திரங்களுக்கும் பின் 6 சூத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பு, இது இந்த சூற்பா ஏன் வந்தது, இது இந்த நூற்பாவோடு ஆன்ம போதம் ஒரு நூற்பா வருகிறது என்றால் உடனே ஆன்ம விளக்கம் எப்படி வருகிறது என்பதற்கெல்லாம் அதை இணைத்து காட்டுவார். பொதுவாக அது அந்த நூலை செய்வதற்கான திருவருள் திட்டம் அதிலேயே அடங்கியிருக்கிறது என்பதாகவும் சிவஞான முனிவர் விரிவாக அதை மாபாடியத்திலே அமைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மங்கள வாழ்த்து பாடலில் 2 அடிப்படைகளை ஆராய்கிறார் சிவஞான முனிவர் மெய்கண்டாருடைய உள்ளத்தை அடிப்படையாக கொண்டு. எப்படி மயர்வு அறை என்று இந்த சிறப்பு பாயிரத்தில் வருகிறதோ அதே அடிப்படையில் மலைவு இல்லை என்பதாக ஒரு அடிப்படையை சிவஞான முனிவர் இதுதான் மெய்கண்டார் திருவுள்ளம் என்பதாக எடுத்து காட்டுகிறார். ஒன்று, வரலாற்றை அடிப்படையாக கொண்டு விநாயகப் பெருமானை அடிப்படையாக கொண்டு வணக்கம் செலுத்துவது. இன்னொன்று, இந்த நூலின் பயனாக இயல்பாக என்ன வருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு விளக்குவது. இதுதான் இந்த கடவுள் வாழ்த்து பாடலின் அடிப்படை.
இப்பொழுது அந்த பாடலை கல்லால் நிழல் மலைவு இல்லார் அது பிரித்து ஐயா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது எந்த அளவிற்கு நுட்பமுடையது என்பதை காட்டுவதற்காக பிரித்தே எழுதியது. பொதுவாக அங்கே ஊ ஈ அதை பிரிக்காமல் மலை வில்லார் என்பதாக மூல பாடத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுவார்கள். சிவஞான முனிவர் எழுதிய விளக்கத்திற்கு பிறகு நேரடியாக மலைவு இல்லார் என்பதை எழுதிவிடலாம் என்கிற அளவிற்கு அது அந்த உரை மிகவும் செல்வாக்கு பெற்ற உரையாக அது அமைந்தது. ஏனென்றால் அது அந்த அளவிற்கு பொருத்தமுடையது. மலை வில், இந்த மலையை வில்லாக பெருமான் எப்பொழுது எடுத்துக்கொண்டான்? உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த முப்புராதிகளை அழிப்பதற்காக மேருமலையை வில்லாக பெருமான் எடுத்தான். அவன் யார் என்று கேட்டால் கல்லால் நிழலிலே அமர்ந்திருக்கிறவன். உண்மையிலே இந்த வரலாற்றில் பொருத்தமில்லை. கல்லால மரத்தில் இருக்கிற பெருமான் நால்வருக்கும் அறம் உரைத்தான். இது நாம் படிக்கிற வரலாற்று சம்பந்தம் உள்ள பெருமான் இருந்த இடம், அவன் செய்த வேலை. ஆனால் முப்புராதிகளை அழிக்கிற காலத்தில் அவன் தேரில் இருக்கிறான். அருணகிரிநாதர் சொன்னது போல முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம், அச்சு அது பொடி செய்த அதிதீரன் என்பதாக விநாயக பெருமானை பேசுவார். இன்னும் அதிலே ஒரு நுட்பம் உண்டு. விநாயக பெருமான் சிவபெருமான் தேரிலே ஏறி செல்லும் பொழுது அச்சினை முறித்தாரா என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்தவன் என்று சொன்னால் 3 புறங்களையும் எரித்துவிட்டு அந்த தேரிலே எதற்கு இவன் உட்கார்ந்திருக்கிறான் என்று அந்த தேரை உடைத்தார் என்பது போலத்தான் அதில் வரும். அதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்தால் தெரியும். முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரன். ஆனால் நாம் தேர் போகும்போதே உடைச்சார் அப்படின்னு ஒரு வரலாறு பேசிகிட்டு இருப்போம். அச்சிறுப்பாக்கத்து வரலாறு. அச்சிறுப்பாக்கம் என்பது சென்னைக்கு அருகில் தான், மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஊர். ஆட்சீஸ்வரர்னு அந்த பெருமானுக்கு பெயர். இப்போ ஏன் அதை உடைத்தார்? அச்சு, அந்த ரதத்தினுடைய அச்சை ஏன் உடைத்தார் என்று சொன்னால், இந்த முப்புறமாவது மும்மலம் இப்படிலாம் திருமூலர் படிச்சிருப்போம். இன்னும் கேட்டால் எல்லாத்துக்குமே நாம் மும்மலம் தான். கந்த புராணத்துக்கு வந்தாலும் மும்மலம் தான், முப்புறம் வந்தாலும் மும்மலம் தான். இந்த 3 மலத்தைத்தான் நாம் வேறு வேறு வடிவங்களில் காலத்திற்கேற்ப அதை படிமமாக காட்டியிருக்கிறோம். குறியீடு அல்லது படிமம்னு அதை அமைப்போம். இன்னும் நம்முடைய அந்த திருவொற்றியூர் தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமி திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் எல்லாம் பெருமான் 3 புறத்தை அழித்துத்தான் அந்த சாம்பலில் தான் திருநீறு அணிந்து கொண்டான் என்றும் எழுதுவார். நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே கன்றினார். 3 நகரத்தையும் அழித்து அதிலே திருநீறு எடுத்து தான் அவன் அணிந்து கொண்டான் என்பதாக அவர், அதற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் எழுதுவார். இப்போ நமக்கு மலையை வில்லாக கொண்டவர் ஒன்று, இன்னொன்று கல்லால மரத்தின் கீழே இருந்தவர். இங்கெல்லாம் நமக்கு கல்லால மரத்தினுடைய யாராவது இங்கே யாராவது பார்த்துருக்குறாங்களா? நமக்கு இங்கே ஏதாவது உண்டா கல்லால மரம்லாம்? கல்லால மரம் என்பது இதில் நாம் படிக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் யாரும் பார்த்தோமா, இந்த நம்ம தத்துவம் எழுதியவர்கள் யாரும் பார்த்த மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டால், அத்திப்பழம் மாதிரி ஒரு சின்ன சின்ன காய் காய்க்கும். அது ஆலம்பழம் மாதிரி இருக்காது. ஆனால் அந்த ஆலமரத்து இலை மாதிரியே அந்த மரம் அழியாது. இந்த கல்லால மரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி இந்த ஒதிய மரம் இருக்கிறதோ அந்த மாதிரி அது ஒரு சின்ன மரம். ஆனால் இலைகள்லாம் நிறைய பூத்து இருக்கும், நிழல் நல்லா இருக்கும். ஆனால் அது சின்ன சின்ன காய் வரும். ஆனால் அது பழுத்து எதுவும் அதை பறிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
அது பழமாக நான் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மரத்தை கல்லால மரம்னு சொல்லியிருக்காங்க கேட்டதுக்கு. கல்லால மரத்தின் கீழே பெருமான் ஏன் அறம் உரைத்தான்னு அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, பழம் பழுக்காத ஆலமரம், அதனால் அங்கே குருவிகள்லாம் வராது, அதில் நமக்கு அந்த இடையூறுகள் இருக்காது, அதனால் கல்லால மரத்தின் கீழ் இருந்து செய்தான். இன்னும் உங்களுக்கு அந்த ஆலமரத்தோட அனுபவமும் தெரியும். ஆலமரம் தான் ஒரு காலத்தில் ஏர் கண்டிஷனர் மாதிரி, நல்ல வெயில் காலத்தில் அதன் கீழே இருந்தால் குளிர்ச்சி இருக்கும், குளிர்காலத்தில் அதன் கீழே இருந்தால் வெம்மை இருக்கும். இந்த ஆலமரத்துக்கு இதுதான் அடிப்படை சொல்வார்கள். நல்ல வெயில் காலத்தில் அதன் கீழே இருந்தால் குளிர்ச்சி இருக்கும், குளிர்காலத்தில் போயிருந்தால் கொஞ்சம் வெப்பமாக அது தனதன ஓரளவுக்கு அது அந்த சீதோஷ்ண நிலையை மாற்றி தரும் என்பதாக சொல்லுகிறார்கள். இது ஆலமரம். இந்த கல் ஆலமரம் அந்த வரலாறு 4 முனிவர்களுக்கு இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிய வரலாறு. அதாவது சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு நம்ம குரு வாழ்த்து பாடியிருப்பார். கல்லால மரத்து வரலாற்றையும் இந்த முப்புராதிகளை எரித்த வரலாற்றையும் முதல்ல இணைக்கிறார். இது ஒரு அடிப்படை. அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறார். இந்த மலை வில்லார் அருளிய பொல்லார், இந்த மலையை வில்லாக எடுத்த பெருமான் விநாயக பெருமான் வருவதற்கு அருள் செய்தார். இப்போ நாமெல்லாம் வரலாறு எப்படி படிச்சிருப்போம்? முப்புராதிகளை அழிப்பதற்கு இந்த பெருமான் போன தேரை உடைச்சதுக்கு விநாயகர் வந்தார் படித்தோம்ல. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, முப்புராதிகளை அழிப்பதற்காக வந்த பெருமான் தான் விநாயக பெருமானை வரவழைத்தவன் அப்படிங்கிறார். இப்போ 3 வரலாறும் வேற வேற மாதிரி இணைக்கப்படுகிறது. இது ரொம்ப மெய்கண்டார் இந்த மாதிரி வரலாறை இணைத்து பேசுறதனுடைய நுட்பம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த மாதிரியான வேலைகளை செய்த சிவபெருமானின் திருவடிகளை நல்லவர்கள் புனைவார்கள். இதில் ரொம்ப இந்த மங்கள வாழ்த்தில் ரொம்ப நம்மளெல்லாம் பிடிச்சி ஒரு கிளிப், அதாவது ஒரு புடி பிடிச்சி ஒரு கட்டுக்கட்டி தான் வைக்கிறார் மெய்கண்டார். இது என்னமோ சிவஞான முனிவர் சொல்லுவது ஒரு தத்துவ விளக்கம். நமக்கு அதை இயல்பாக பார்த்தா நம்மளெல்லாம் ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டி உட்கார வைக்கிற ஒரு வேலை இது. ஏன்னா நல்லவங்க தான்பா இதை ஏற்றுக்குவாங்கன்னு நம்மளை எடுத்த உடனே ஒரு விஷயம் வைக்கிறார். நல்லவர்கள் முதல்ல அதை சிவஞான போதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் நல்லவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு பட்டம் கொடுக்குறார். அதே விஷயத்தை மாற்றி போட்டால் நாமெல்லாம் நல்லவங்களாக இருக்கணும், இன்னும் அதை மாற்றி போட்டால் நல்லவங்களாக இருந்தால் உட்காருங்க அப்படின்னு வரும். அது நாகரிகமாக நாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை மெய்கண்டார் முதல்ல ஒரு கொட்டு கொட்டுறார். முதல்ல கல்லால மரத்தின் கீழ் இருக்கிற பெருமான், 2வது மலையை வில்லாக எடுத்த பெருமான், 3வது விநாயகப் பெருமான் வர அருளிய பெருமான். இந்த பெருமானுடைய திருவடி மலர்களை நாம் நல்லவர்கள் சூடுவார்கள் அல்லது தலைமேல் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அல்லது வணங்குவார்கள். இதுதான் முதல் மங்கள வாழ்த்து. இவ்வளவு பெரிய விஷயத்தையும் செய்ததுனாலேயே நமக்கு ஒரு மலைப்பா இருக்கு. இந்த 2 வரியில அதுவும் 12 சொற்கள்ல இத்தனை வரலாறுகளையும் ரொம்ப சாதுரியமாக மெய்கண்டார் இணைக்கிறார். இப்ப நாம அறம் எதற்கு கேட்கிறோம்? திருக்குறள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன். திருக்குறள்ல எல்லா திருக்குறளும் நல்ல திருக்குறள் தான் பேசிட்டு இருப்போம். இப்ப கடைசியா திருக்குறள் படி ஏதாவது ஒரு அறம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? திருக்குறள் படி ஒரு அறம் சொல்லுங்க. இப்ப என்ன முதல்ல நமக்கு அறம் தான் முக்கியம். இதுல கல்லால் நீழ்மலையில அறம், அப்புறம் மலை வில்லார்ல பொருள்,
அப்படி வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த விநாயக பெருமான் வரலாறுல இன்பம், அறம் பொருள் இன்பம் மூணுத்தையும் சொன்னார்னாலும் நம்ம அதில் ஒன்றும் குறையில்லை. 3 வரலாறுல அறத்துக்கும் பொருளுக்கும் இன்பத்திற்கும் ஒரு அமைப்பை வைக்கிறார். அதுக்கப்புறம் நல்லவர்கள் என்பதாகி ஒரு வீடு நிலையை எழுதியவர்களுக்கு ஒரு அடையாளம் தருகிறார். அப்படி கூட நம்ம அதை அமைக்கலாம். இந்த அறம் இப்போ எல்லாருக்கும் அறத்தை பற்றி தெரியும். எடுத்த உடனே நமக்கு அறம்னா ஔவையார் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புவது சரிங்க, அறத்தை நாங்கள் செய்கிறோம், அதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் அறத்தை செய்வது எப்படி அப்படின்னு ஔவையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் திருக்குறளில் போய் படி அப்படிம்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சரி, திருக்குறள் படி அறம் என்ன சொல்கிறாருன்னா, அறத்தை நீ செய்தால் கூட தப்பு இல்லை, ஆனால் அறத்தை செய்யும்போது கூட ஆளை பார்த்து ஒழுங்காக செய்ய, நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துரும்பா, ஆனால் ஆள் அந்தந்த கேரக்டர் அந்தந்த பண்பை பார்த்து நீ நல்லது செய்யலைன்னா பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுவார். இப்போ இதுதான் பெருமானுக்கும் உள்ள விஷயம். இந்த அறத்தில் நமக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குதோ அந்த அறத்தெளிவு வந்தாதான் பொருள்னா என்னன்னு புரியும். அந்த பொருள் வந்தாதான் ஆனந்தம்னா என்னன்னு ஒரு தெளிவு வரும். சரிங்க, கடைசியாக ஏதாவது ஒரு அறத்தை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம போய் அறத்தை ஒரு முட்டு சந்தில் நிறுத்தினா, முட்டு சந்துனா அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு முடிவுக்கு வந்தால், இப்போ நான் கூட ஏற்கனவே வந்தப்போ சொன்னேன், இல்லறம் இப்போ வீட்டை நம்ம வாழ்க்கையை இல்லறம் தானே சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மனையறம்னு போடுவார். ஏன்னா என்ன, இல்லறம்னா கொஞ்சம் நல்லா இல்லை, இல்லறம்னா இல்லாமல் போகிற மாதிரி தெரியுது, அதில் இன்னும் அறம் இல்லை அறம் இல்லாத மாதிரி தெரியுது. சரி, மனையறம்னு போடுவோம். மனையறம்னா நிலையானது. அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேருமே வாழலன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன கண்ணகியும் வாழலன்னு தெரியும். இப்போ அறத்தை நாம் இல்லறன்னு போனால், அது இப்போ பத்திரிகை திருமண வாழ்த்து ஒன்று, திருமண பத்திரிகை வருதுன்னு வச்சுக்கோமே. ஆமாம், அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை அற வாழ்க்கை தான். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. உடனே அவர் நல்லா இல்வாழ்க்கைனா அறம், அதுதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அந்த திருக்குறளை போட்டுட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அதுவும் பிறன் பழிப்பது இல்லைன்னு ரொம்ப அடக்கமாக சைலண்ட்டாக சொல்லுவார். அது கூட என்னன்னா, மற்றவனை கொஞ்சம் கூட தப்பு அதாவது பழிக்காமல் இருந்தாதான்பா அறம் அப்படிம்பார். ஏன்னா இல்வாழ்க்கைன்னு வந்துட்ட பிறகே சுயநலமும் அடுத்தவனை விட நாம் நல்லா இருக்கணுங்கிற விஷயமும் வந்துட்டா, அது எந்த காலத்திலையும் அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கைன்னு வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் போல. அதனால தான் அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு கொஞ்சம் அடக்கமாக அதை சொல்லிடுவார். ஆனால் நமக்கு முதல்ல எடுத்த உடனே அது தெரியறதுனால அதை போட்டுருவோம். சரி பரவாயில்ல, கடைசியாக அறத்தை நாம் எப்படி முடிவு பண்ணலான்னு வர்றப்ப ஒன்றும் பரவாயில்ல, எல்லா அறத்தையும் தூக்கி போட்டுருவோம், ஒரே ஒரு விஷயத்தில் நீ கரெக்டாக இரு அப்படின்பார். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பற அப்படின்னு முடிச்சிருவார். இது முடியுமா? இங்கே அவர் நல்லா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். மனத்தில் மாசு இல்லாமல் இருந்துட்டா போதும்பா, எந்த அறமும் தேவையில்லை அப்படிம்பார். மனத்தில் மாசு இல்லாமல் வாழறதுங்கிறது திருநீலகண்டர் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை. முதல் நாயன்மாரா சுந்தரர் அறிவிச்சது அவரை தான். இறைவன் ஒருத்தரை சொன்னான், இறைவன் தில்லைவாழ் அந்தனர் தான் அடியாருக்கும் அடின, அது ஆள் இறைவன் சொன்னது, நம்ம தூக்கி பிடிக்கல, அவர் தூக்கி பிடிச்சது. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல தூக்கி பிடிச்ச ஒரு வரலாறு திருநீலகண்ட நாயனார் வரலாறு. அதில் எளிமையாக தப்பு பண்ணிட்டு வந்தவர் இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு பிறகு அவர் திரும்பாமல் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வரலாறு. அப்ப அவருடைய வரலாறு மனத்துக்கண் மாசு இளனான வரலாறு.
என்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வருதோ அன்னையிலேருந்து என் மனசில் இந்த குற்றம் வரவில்லை அப்படின்னு வாழ்ந்துட்டா அதிலே எல்லா அறங்களும் அடங்கி விடுகிறது. அப்போ தான் என்ன வரும்னா, இந்த பேசுகிற விஷயம் இதுக்கு உதாரணம் அதெல்லாம் கிடையாது. சொல்லாமல் இருந்தபடி அப்படியே, அதாவது என்ன, நால்வருக்கு அறமுறைத்தான்னா அங்கே பேசுகிற விஷயம்லாம் இல்லை. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அப்படின்னா இந்த மரத்தடியில் உட்காந்தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அது இந்த கல்லால மரம் என்பதாகிய ஒரு, இப்போ இதுக்கு வந்து ஒரு இணைப்பு எதில் கொடுக்கலான்னா நம்ம அருணகிரிநாத பெருமானில் கொடுக்கலாம். அவர் தான் முதல்ல வந்து கல்லால மரம்னா என்ன, அந்த அந்த படிமத்தில் நாம் எதை சொல்ல வரோன்றத விலகத்தை காட்டினவர் அருணகிரிநாதர் தான். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக, அவர் தான் இந்த கல்லுனா எதுனா அது நெஞ்சம் மட்டும்தான் தெளிவாக சொன்னவர் அருணகிரிநாத பெருமான். இன்னும் அதை திருவள்ளுவர் எப்படி பண்ணுவார்னா, நீ என்ன பண்ணுவ, எல்லாத்தையும் பேசு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். நீ பொய் சொல்லு, ஆனால் நெஞ்சுக்கு தெரியாமல் பொய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த நெஞ்சுக்கு தெரியாமல் சொல்கிற மாதிரி பொய் சொல்கிறதுங்கிறது தான் நெஞ்சு வந்து அப்படியே கல்லாயிரும். ஏன்னா நம்ம செய்கிற எல்லாமே அது வந்து கட்டி ஆகி 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 கல்லாக மாறிடும். ஏன்னா அது அந்த உருவமே, அதுதான் ஒரு கருங்கல் பாறை, அந்த மனத்தை வந்து கருங்கல் பாறையோட திருநாவுக்கரசரும் ஒப்பிடுவார். அதில் மோதி 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 வாழ்க்கைங்கிறது வீணா போச்சு அப்படிங்கிறது. இப்போ இந்த கல்லால மரம் அப்படிங்கிறது இந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற விஷயமும், இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டு அதை உருகாம கல்லா மாறின ஒரு விஷயமும் நம்ம மனசுக்கு தான் வருது. மனம்தான் கல்லால மரமாக மாறுகிறது. இந்த கல்லால மரத்தை வந்து உள்ளே இருந்து பெருமான் சொன்னாதான் உடைக்க முடியும். வெளியிலிருந்து யாராலையும் உடைக்க முடியாது. அதுதான் அவர் அருணகிரிநாதர் என்ன பண்ணார், அது உருக வைக்கிறான் பெருமான்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த சிலிக்கா மண்ணை வந்து நாம் உருகி வச்சு தான் கண்ணாடி எடுக்கிறோம். அதே மாதிரி கல்பாறைகள்லாம் உருகி தான் நமக்கு மணல் கிடைச்சிது. இந்த உள்ளே இருப்பது இது ஒரு அறிவியல் பூர்வமாகவே அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இந்த எல்லா செயல்களாலேயும் கல்லாக இருக்கிற மரம் தன்னுடைய வாழ்க்கைக்காக சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது. இதில் உள்ள மோதி 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 நீங்கள் என்னதான் பண்ணாலும் அது மேலே மேலே படிஞ்சு 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 பெரிய கல்லாக மாறுதை தவிர அது வந்து கரையவில்லை. அப்போ கரைக்கிறதுனா உள்ளே இருக்கிற பெருமான் சொல்லாமல் சொல்லி இருந்தபடி இருந்து காட்டினால்தான் கரையும். இந்த இருந்தபடி இருந்து காட்டினா கரையிறதுனா, எப்பா இந்த பிரச்சனையில் இது, இந்த பிரச்சனைக்குள்ளார இதுன்னு நாம் சொன்னால் இப்போ இல்லை, இவனுக்குன்னு ஒரு அயர்வு வந்து இதெல்லாம் பெருமான் நம்மளை இப்படிலாம் உருவாக்குறாருங்கிறப்ப தான் அந்த மனசு கரைய ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் முதல் படி. ரெண்டாவது படி என்ன அப்படின்னா, இந்த கரைய ஆரம்பித்த பிறகு தான் இது ஆணவம், இது மாயை, இது கர்மான்னு தெரியும். இந்த மூணுத்துக்கும் வேலை செஞ்சான் பெருமான், அவன் அதுக்காக தான் வில்லை எடுத்தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். இப்போ இப்படி வச்சுக்குமே, இப்போ நம்ம அதெல்லாம் பின்னாடி விரிவாக படிப்போம். இருந்தாலும் இதை ஒரு நயமாக தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படிங்கிற வகையில் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த திருக்குறளில் ஒரு முக்கியமான திருக்குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீ எவ்வளவு நாளும் படிப்பா வேணாங்கல்ல, எத்தனை அறிவியலை ஒன்றாலும் தெரிஞ்சுக்கோ, எத்தனை வேத சாஸ்திரம் ஏதாவது நம்ம திருநாவுக்கரசர் பண்ண மாதிரி நீ எத்தனை மந்திரம் வேணாலும் தெரிஞ்சுக்கோ வேணாங்கல்ல. ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வர்ற காலத்தில் இதெல்லாம் உன்னை காப்பாற்றுதா பாரு
நுண்ணிய நூற்பல கற்பினும். இந்த நூல் கற்றா என்னென்ன நடக்கும்? நான் நிறைய அறிவாளியாக இருந்தால் எனக்கு எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும், எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். இல்லை நல்ல சாணக்கியன் மாதிரி சூழ்ச்சி இருந்து நான் ஒரு அரசாங்கத்தையே நிர்மாணம் பண்ணால் எனக்கு நூல் அறிவினால் ஒரு நல்ல ராஜாங்கம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது நுண்ணிய நூலால் வர்ற விஷயம். இப்போ எனக்கு வர்ற ஒரு சிக்கல் அல்லது எனக்கு தேவையான ஒன்று இதுதானே சிக்கலாக மாறும். அதை அடையிறதுக்காக நான் என்னுடைய அதிகாரத்தை, நான் படித்ததை வச்சு பெற்ற எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். என்னுடைய அதிகாரம், செல்வாக்கு, அறிவு எல்லாவற்றையும் பயன்படுத்தி நான் இதை அடைய வேண்டும்னு ஒரு வேலை பார்ப்பேன். அந்த கட்டத்தில் உனக்கு அது முடியவில்லை என்பதாக வந்தால், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் வரும். இப்போ என்னுடைய அறிவு என்பதனுடைய வேலை அல்லது பயன்பாடு எல்லா விஷயமும் இருந்தாலும் இப்போது என்னால் இது முடியவில்லை என்பதாக ஒரு விஷயம் வரும். அதுக்கு நிறைய உதாரணம் என்னால் காட்ட முடியாது, காட்டினா அரசியல் மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத நான் வேணாங்கிறேன். அப்போ இது என்னால் இப்போ முடியல அப்படின்னு நான் நின்ன பிறகு என்னுடைய எல்லையை கடந்து என்னை தாக்கியது எது அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னுடைய எல்லையை கடந்து எனக்கு ஏன் இப்படி வந்தது? நான் ரொம்ப கவனமாக இல்லை இருந்தேன், நான் ரொம்ப உஷாராக இல்லை இருந்தேன், இந்த பிரச்சனையில் இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சு ரொம்ப கவனமாக இருந்தேன், ஆனால் இது வந்தது. நான் ஆக்சிடென்ட் மாதிரிலாம் சொல்லலை, நல்லா விழிப்போடு இருந்தாலே. நான் ரொம்ப கவனமாக இப்படி வரக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் இது இப்படி வந்ததுன்னு ஒரு விஷயம் வருது இல்லை, அப்பதான் இது நான் பெற வேண்டியதா இழக்க வேண்டியதா, எனக்கான இன்பமா எனக்கான துன்பமா எனக்கான இறுதியா, இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கைக்குள்ள அது வரும். அதுக்கு பேர் தான் வினையின் பேர். என்னுடைய செயல் செல்வாக்கு எல்லாம் இந்த உலகத்தில் நான் வாழறதுங்கிறது வினையெல்லாம் கிடையாது. ஆனால் இது எல்லாம் வினைக்கு இது எல்லாத்துக்கும் வினையும் அடிப்படை. ஆனால் இதுலேயே வினையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுக்கு மேலே இது பிடிக்காது, நான் இப்படி தான் படிப்பேன்னு நாம் ஒரு விஷயம் வச்சுருக்கிறோம்ல, இதெல்லாம் வினை அடிப்படை தான். ஆனால் அதை கூட நாம் வினைன்னு தெரிஞ்சிக்க மாட்டோம். இது என்னால் இப்படி தான் முடியும் அப்படின்னு நம்ம வேலை பார்ப்போம். ஆனால் இதை தாண்டி என் விஷயத்தை மீறி இது வந்ததுன்னு ஒன்று தெரியும் போது தெளிவாக முடிவு பண்ணலாம், இதுதான் பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடுங்கிற ஆறுல ஏதாவது ஒன்று. அதுக்கு பேர் வினை. ஓஹோ, இந்த வினை இப்படி வந்ததுன்னு நீங்க அதை எப்படி மாற்றலான்னு முயற்சி பண்ணா, அப்பொழுது உங்களுக்கு தெரிந்தால் அந்த உதவுகிற ஆளுக்கு பெயர்தான் உண்மை அறிவு அல்லது கடவுள். இந்த வினையை தாண்டி என்னை காப்பாற்றுவது அல்லது நான் கடை தேறுவதற்கு உரியது என்பதாக ஒரு பொருளை கண்டுகொண்டால் இந்த அறிவெல்லாம் தாண்டின உண்மை அறிவு அதுதான் போதம், அதுதான் கடவுள். இந்த மாதிரி ஒரு ஞானத்தை எப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆணவம் கன்மம் மாயை மூன்றினுடைய செயல்பாட்டிலே தான் தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப எது வருது? முப்புராதிகளை அழிப்பதற்கான வில் எடுத்தது அதுல வருது. முதல்ல எடுத்தது அறம், இரண்டாவது எடுத்தது மூன்று ஆணவம் கன்மம் ஆகிய மூன்று மலங்களை ஒழிப்பதற்காக பெருமான் எடுத்த வில். அது நல்லா பார்க்கணும். சில காலத்தில் தான் அம்பு எய்து அழித்தான்னு சொல்லுவாங்க, சில காலத்தில் அம்பே எடுக்கலைங்க, அதை கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சே அழிச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ முப்புராதிகள் அழித்த வரலாறுலாம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு சிலர் எய்து அழித்தான்னு எழுதியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல சிரித்து அழித்தான்னு எழுதியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல கையில் எடுத்து வச்சுக்கிட்டே அழிச்சிட்டான் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலருக்கு பெருமான் எய்து தான் அழிச்சிருப்பான், சிலருக்கு பெருமான் வச்சுக்கிட்டே சிரித்து அழிச்சிருப்பான், சிலருக்கு பெருமான் எடுத்து வச்சு அழிச்சிருப்பான். இதை தான் நாம் எப்படி படிப்போம்?
இந்த பெருமான் எப்படி மானுட சட்டை தாங்கி வந்தான், என் தோல் முக்கன் ஈசனாக வந்தான், உள்ளே இருந்து உணர்த்தினான்லாம் படிப்போம். எப்படி மனிதருக்கு ஏற்ப குருவாக உள்ளே இருந்து வெளியே வந்துலாம் நமக்கு எப்படி அருள் செய்கிறான்னு படிக்கிறதெல்லாம் இதான். அப்போ கல்லால மரத்திலே இருந்த பெருமான், மரத்தின் அடியிலே இருந்த பெருமான் 3 மலங்களை அழித்த பெருமான். இதுக்கு பிறகு என்ன வரும் அப்படின்னா, இந்த பொல்லார் இணை மலர், ரொம்ப முக்கியமான சொல். இந்த பொல்லா பிள்ளையாரை நீங்கள்லாம் எங்கே தமிழ்நாட்டில் பார்க்கலாம். இங்கே எங்கேயாவது பொல்லா பிள்ளையார் இருக்கா நம்ம இதில்? பொல்லா பிள்ளையார்னா உளி கொண்டு செதுக்கப்படாதவர்னு அர்த்தம். இந்த பொல்லாத பிள்ளையார்லாம் படிக்கக்கூடாது. பொல்லா பிள்ளையார்னா அப்போ தான் என்ன வரும்னா, பெரிய இல்லு போடாமல் ஏன் சின்ன இல்லு போட்டாங்க, அதுதானே பொல்லுதல். இது சவுண்டு, இது ஒலி குறிப்பு தான் இதில். அப்போ பெரிய இல்லு போட்டால் தான் பொல்லா பிள்ளையார்னு வருதா அப்படின்னு ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சிருது தமிழில். பொல்லாதனா எந்த இல்லு போடுறது, பெரிய இல்லு போடுறதா சின்ன இல்லு போடுறதான்னு ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம். ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பொல்லா பிள்ளையார்னு நமக்கு நேராக விநாயக பெருமான் தான் இங்கே வர்றார். 2 பொல்லா பிள்ளையார் முக்கியமானவர்கள். இன்னொருத்தர் அருணகிரிநாதருக்கும் பொல்லா பிள்ளையார் தான், 3 பேரும் தான். வயலூர் பொல்லா பிள்ளை அருணகிரிநாத பெருமான். திருவெண்ணைநல்லூர் பொல்லா பிள்ளையார் மெய்கண்டார். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் திருமுறை. இந்த திருமுறை கண்டுபிடிப்பதற்கு உதவியவர் நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் செய்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். திருவெண்ணைநல்லூர் பொல்லா பிள்ளையார் மெய்கண்டாருக்கு அருள் செய்தவர். வயலூர் பொல்லா பிள்ளையார் அருணகிரிநாத பெருமானுக்கு முருகனை எப்படி பாடுவது, தோல் போய் அப்புறம் திருவடி இந்த மாதிரி பாடுற அமைப்பு அவர் தான் தர்றார். அருணகிரிநாதர் பாட்டில் அந்த 7 வகையாக முருகப்பெருமானை பாடுறதுக்கு அமைப்பு கொடுத்தது வயலூர் பொல்லா பிள்ளைக்கு, பொல்லா கணபதி. பொல்லாதவர், இந்த உளி கொண்டு செதுக்கப்படாதவர் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயக பெருமான் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. சீதக்கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பாடி அவ்வையார் இருக்காங்கல்ல, அவங்க சுந்தரமூர்த்தி ஒரு நாள் வேகமாக அபிஷேகம் பண்ணாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார், இதுக்கு மேலே நாம் அதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு பண்ணாங்க. உடனே விநாயக பெருமான் பொறுமையாக செய்யுமா, நான் உன்னை துதி கையிலேயே தூக்கி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மூலாதாரத்தில் இருக்கிற கடவுள் யார்னா நமக்கு விநாயக பெருமான்னு அந்த அமைப்பிலேயும் அமைப்பார்கள். இந்த அடிப்படையெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதில். அப்புறம் விநாயக பெருமான் எல்லாரும் கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வலம்புரி இடம்புரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த விநாயகர் வலம்புரி விநாயகர், இந்த விநாயகர் இடம்புரி விநாயகர். அப்போ நம்ம வடகலை இடகலை பிங்கலைலாம் நமக்கு வடகலை இடகலை இந்த 2 கலையும் இந்த பக்கம் இருந்தால் வடகலை, இந்த பக்கம் இருந்தால் பிங்கலைன்னு அந்த அந்த துதிக்கை சுழித்தி எந்த பக்கம் வச்சுருக்குதோ அதை வச்சு ஒரு பேர் சொல்லுவோம். அப்போ கூட நமக்கு சரியாக எழுதிக்கிறாங்களா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி இடப்பக்கம் சுழித்து வச்சுருந்தா இடகலை விநாயகர்னு எழுதலாமா? அப்போ அது இடப்பக்கம் சுழித்து இருந்தால் வடகலைக்குள்ளே வேலை செய்யுது. அப்புறம் இடப்பக்கம் வலப்பக்கம் சுழித்து வச்சுருந்தா இடகலைன்னு எழுதணும்னே. இது மாதிரி தப்பாக எழுதுகிறாங்களா சரியாக எழுதுகிறாங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம கலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் மாற்றி தான் சொல்லுவோம். இந்த பக்கம் வர்றது என்ன, இந்த பக்கம் வர்றது என்னன்னு மாற்றி தானே சொல்லுவோம். அப்போ விநாயகருக்கு 2 பக்கம் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது இந்த நடுநாடி நேராக தொங்குற ஒரு விநாயகர், நேராக துதிக்கை தொங்குற விநாயகர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடது பக்கம் இருக்கிறதும் முக்கியம் இல்லை, வலது பக்கம் இருக்கிறதும் முக்கியம் இல்லை. இடது பக்கம் இடகலையாக இருந்தால், வலது பக்கம் சுழித்திருக்கிற இடகலையாக இருந்தால் நரி ஊலை. அப்புறம் இடது பக்கம் சுழித்து வடகலை ஓடுற விநாயகராக இருந்தால் பரி ஓலை, அதாவது நரி சத்தம் பரி சத்தம். இதுதான் மாணிக்கவாசகருக்கு நரி யோகமா பரி யோகமா அப்படிங்கிறது. இப்போ தூங்கும்போதே கொரட்டையிலேயே வரும். அது எந்த மாதிரி கொரட்டை சத்தம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கலை வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இடகலை வேலை செஞ்சால் பரியங்க யோகமா நரி யோகமா அப்படின்னா நரி தான் அதில் வேலை செய்யும். அது ஓலையிடும், அது யோகமாக வராது.
வடகலை வேலை செஞ்சால் கொஞ்சம் பரியோகம், கொஞ்சம் ஆற்றல் வரும், அவ்வளோதான். ஆனால் இது ரெண்டும் வேணாம் அப்படின்னு அவரை கோலமார் பொதுவினில் வருக, நீ இந்த ரெண்டு பக்கமும் போவாதப்பா, நடுவில் வா, இதுதான் பொது. இது மாணிக்க வாசகருக்கு செஞ்ச உபதேசம். அவர் இந்த யோக மரபெல்லாம் வேணான்ட்டு பெருமானே பொதுவில் அவரை கொண்டு போகிறான். அது அதுக்குள்ள நுட்பம். அந்த மாதிரி நடுநாடி விநாயகருக்கு அந்த நேராக துதிக்கை தொங்கணும். அந்த விநாயகர் தான் நடுநாடி விநாயகர். அவர் தான் மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்து உடையவர். அவர் தான் நமக்கு அதை அறிவித்து மேலே எழுப்புறவர். இந்த கணபதி வெளியிலிருந்து வர்ற ஒரு செதுக்கிற கணபதிலாம் இல்லை. அவர் எனக்கு உள்ளே இருந்து எனக்கு இன்பத்தை தருகிறவர் தான் அவர். எனக்கு உள்ளே இருந்து மேலெழுந்து எனக்கு இன்பத்தை வழங்குகிற மூலாதார ஆற்றலை எழுப்புகிறவர் தான் ஔவையாருக்கும் அமைத்தார். அதனால தான் ஔவையார் விநாயகர் அகவல் இன்னொன்று செஞ்சுருக்கிறாங்க, ஔவை குறள். நீங்கள் திருவருட்பயன் படிக்கிற மாதிரியே ஔவை குறள்னு ஒன்று இருக்கும். அதுவும் 100 திருவருட்பயன் மாதிரியே தான். அதுவும் இந்த யோக மரபில் ரொம்ப ஆழமான ஒரு நூல். அதை இங்கே படிக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க எழுதின எழுத்தில் முழுக்க 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 இந்த விநாயகப் பெருமான் அடிப்படை. விநாயகப் பெருமான்னா நம்ம உருவமாக வழியில் வைக்கிறது பற்றி பேசவில்லைங்க நான். நம்முடைய இப்போ நமக்கே வடகலை பிங்கலைக்கு நடுவில் இருக்கிற மூலாதாரத்தை அந்த நடுநாடி எதுனா அதுதான் நிராதாரம். இப்போ நாம் பேசுறதெல்லாம் ஆதாரம். இந்த மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞையெல்லாம் ஒரு டச்சிங் பாயிண்ட் இருக்கும். டச்சிங் பாயிண்ட்னா தொடர இடம். இது இந்த இடம், இது எந்த இடம். இதெல்லாம் தில்லையில் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, ஆதாரம் இல்லாத ஆதாரம். அதாவது டச்சிங் பாயிண்ட் இல்லாத எந்த ஒன்றையும் தொடாத நடுநாடி. அது ஆதாரம் இல்லாதது. ஆனால் அது நாம் ஆதாரம் பேர் வச்சாலும் அதை சொல்றதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அது நேராக மேலே ஏறிடும் சர்றன். அதுதான் நடுநாடி. இந்த நடுநாடியில் இப்போ இன்பம் எங்கே இருந்து வருகிறதுன்னு யாராவது கேட்டால், இப்போ இன்பம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா வெளியிலிருந்து. இப்போ நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுனால ஒரு இன்பம், அதை இன்பமாக சொல்லக்கூடாது. எந்த அனுபவமும் இன்பம் கிடையாது. வெளியில இருந்து வர்ற எதுவும் இன்பம் கிடையாது. திருமூலரும் அதான். இந்த மேய்த்து அதெல்லாம் வெளியில் வர்றதெல்லாம் இன்பம் சொன்னால் வெறித்து கிடப்பார், மேய்த்து கிடப்பார் அப்படிம்பார். அதெல்லாம் இன்பம் இல்லை. இதில் தொல்காப்பியத்திலே இதுக்கெல்லாம் சார்ந்து இருக்கு. எப்படின்னா அவர் இன்பம்னா எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்று ஆகும். தொல்காப்பியத்தில் கடைசியில் வர்ற நூற்பாய். இன்பம்னா எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வரும் இன்பம். இன்பம்னா வெளியிலிருந்து வர்றது இல்லைப்பா, உனக்கு உள்ளே இருந்து அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதையும் நம்ம வித்தியாசம் வேற வேற மாதிரி விளக்கலாம். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நாம தான் இப்போ பெரிய இன்பத்துக்கு வந்துட்டோமே. மாணிக்க வாசகர் வந்துட்டார், வள்ளலார் வந்துட்டார். இதுக்கு பிறகு நாம் பழைய இன்பம்லாம் இன்னமும் பெரிய அவர் சிவபிரகாசத்தில் சொல்கிறார்ல, எதெல்லாம் முத்தி நாம் சொல்கிறான். பாவையர் இன்புறு முத்தி, கந்தம் இன்புறு முத்திலாம் சொல்கிறான். இதெல்லாம் முத்தி இல்லை, இதுக்கு மேலே பெரிய முத்தி இருக்குன்னு சிவபிரகாசத்தில் ஒரு உமாபதி சிவாச்சாரியார் பட்டியல் போட்டு காமிச்சிடுவார். அப்போது இத்தனை இன்பங்களை பட்டியலிட்டாலும் எனக்கு உள்ளே இருந்து, இப்போ அதுவும் என்ன சொல்லுவோம், வெளியிலிருந்து வர்ற எந்த ஒன்றும் மலமாக மாறும். அதுதான் திருவருட்பயனில் போகம் நுகர் வெந்தொழில்பார். போகம் தானே நம்ம இன்பத்துக்கு சொல்கிறோம். சாப்பாடும் ஒரு போகம், எல்லாமே போகம்தான். பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது, தொடறது எல்லாமே போகம். இந்த போகத்துக்கு ஒரு ரிசல்ட், ஒரு முடிவு கொடுக்குறாரு அவர். வெம்தொழில், இதெல்லாம் அணைந்தோர் தன்மையில் வரும். அவங்க இந்த மாதிரி தொழிலுக்கே போக மாட்டாங்க. போகம் நுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. எது வந்தாலும் பார்த்தாலும் சாப்பிட்டாலும் ஒரு சூடு வரும், சூடு இருக்கும்.
அதில் சூடு இல்லைன்னா நோயாயிடும். இப்போ வயிறு நல்லா சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட வெப்பம் இல்லைன்னா வயிறு உப்பி போய் அவருக்கு நோயாக மாறிடும். அங்கேயும் வெப்பம் தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் நாம் இது இல்லாமல் அதிகமாக வெப்பம் ஆகிடும் சிலதில். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் போகம் நுகர் வெந்தொழில். இது இல்லாமல் அதனால தான் அவர் என்ன பண்ணார், வெளியிலிருந்து சாப்பிட்டா எல்லாமே மலமாகும், அகத்திலே இருக்கிற பார்ப்பசுக்களை நீங்கள் நன்றாக வளர்த்தால் பார்ப்பான் அகத்து பார்ப்பசு ஐந்தும் பாலாய் பொழியும் அப்படிம்பார் திருமூலர். இப்போ உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை இன்பத்தை எழுப்புவதனுடைய அடையாளம்தான் பொல்லார் இணை மலர். பொல்லார்னா வெளியிலிருந்து வந்து செஞ்சா பொல்லுகிற இன்பம்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி அதை சாப்பிட்றீங்க. ஏங்க களி நம்ம ஊரில் சாப்பிட்டா உப்பு போட்டு ஒரு நல்ல காரக்குழம்பை வச்சு தானே சாப்பிட்டு பழக்கம். பெங்களூர்லலாம் நம்ம அப்படி சாப்பிட்டுக்கிறோமே. இங்கே வந்தால் நமக்கு களியில் கொஞ்சம் பனங்கல்கண்டை போட்டு டேஸ்ட்டாக தர்றாங்க. அதை என்னன்னு சொல்கிறது, களி நல்லா இருக்கு நான் சொல்கிறது இல்லை திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் தான் அது உயர்ந்தது இல்லை. அப்போ நான் இதெல்லாம் எனக்கு நினச்ச மாதிரி சேர்த்து நான் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பொல்லுகிற இன்பம். அதுவும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா திணறிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், சூடு ஏறிடும்ல. களி அதிகமாக சாப்பிட்டா சூடு அதிகமாகிடும்ல. அப்போ அந்த சூடு வரக்கூடாதுன்னு தான் பனங்கள் கண்டு போடுறோம். அப்போ இதுக்கு பேர்னா நாம் தெரிஞ்சு வச்சு பார்த்து இதோட இதை சேர்த்து இதுக்கு மேலே இதை லிமிட்டேஷன் வச்சு இதை இப்படிலாம் கலப்போம், இப்படிலாம் சாப்பிடுவோம் அப்படின்லாம் வர்றது பொல்லுகிற இன்பம். அது நம்மை கொல்லுகிற இன்பம்னு அமைக்கிறார். இந்த பொல்லுகிற இன்பமாக இல்லாமல் எனக்கு உள்ளே இருக்கிற இன்பத்தை எழுப்புகிறவருக்கு பெயர்தான் பொல்லா பிள்ளையார். அப்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மூன்று விஷயமும் நமக்கு அமையுமானால் இப்ப நமக்கு பேரு நல்லவங்க, நாம தான் நல்லவர்கள், நல்லார். இப்ப நாமெல்லாம் நல்லார். இப்ப நான்லாம் நல்லூர்காரன் மட்டும் இல்லை, இப்போ நல்லூரில் இருக்கிற இங்கே ஆறுமுகன் அவருடைய விஷயம் இந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவும் ஒரு அனுபவமும் அதில் ஒரு காரணம் இருக்கிறதா தெரியுது. இதே தான் சுந்தரர் எடுத்துக்கிறார். அவரும் என்ன ஊராங்கிறார், நல்லூரன். அவருக்கும் திருவெண்ணை நல்லூர் திருவெண்ணை நல்லூரன்லாம் பேச மாட்டார். இறைவனை தான் வெண்ணை நல்லூர் ஆதியேல் அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்லுவாரே தவிர அவரை சொல்லும்போது நான் ஊரான் நல்லூரான் தான் சொல்லுவார். அப்போ இந்த நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்த நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. யாரு? திருநாவுக்கரசருக்கு அதான். அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு நல்லூர் பெருமானம் ஒன்று வருது. இப்போ இந்த நல்லூர்னா இது ஊர் இடம் மட்டும் இல்லாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மெய்கண்டார் இங்கே எடுக்கிறார். நல்லார் புனைவரை. நாம இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நாம ஒரே ஜாதி, பெருமானுடைய அறம், பெருமான் தந்த அந்த ஆணவம் கண்மம் மாயையினுடைய வெற்றி ஆனந்தம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற நாம் எல்லாம் நல்லார். அதற்காக செயல் மேற்கொள்ளுகிற வகையிலே நம்முடைய ஊர்லாம் நல்லூர். அப்போ நல்லார் புனைவரே அப்படின்னு சொன்னா இது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துவிட்டு முயற்சி செய்தவர்கள் எல்லாருமே புனைகிறவர்கள். புனைகிறவர்னா நல்லவங்களை ஆயிட்டமானா கொஞ்சம் இடிக்குது இல்லை, இப்போ இன்னும் ஆவலை இல்லை, அதனால நாம் புனைகிறோம். முதல்ல அதுக்குள்ளார இப்போ உள்ளே வந்துட்டோம். முடிஞ்ச இந்த சிவஞான போதம் முடிஞ்ச பிறகு நமக்கு பட்டம் எதை கொடுக்கணுமோ புனைகிறவங்க இல்லைப்போ இவங்க தான் அத்துவிதின்னு பட்டம் கொடுக்க போகிறார் நமக்கு. அதில் ஒன்றும் குறை இல்லை. அப்போ இந்த கடவுள் வாழ்த்து நமக்கு இப்போது அதை முடிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு முடித்தா அதுக்கப்புறம் தேநீர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ என்ன அப்படின்னா இவர் ஒரு விளக்கம், அதாவது கல்லால மரத்திலே அமர்ந்தவரும் மலையை வில்லாக எடுத்தவரும் ஆகிய சிவபெருமான் பொல்லாராகிய பொல்லா பிள்ளையாரை வரச் செய்தார். அவருடைய திருவடிகளை நல்லவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு பிறகு சிவஞான முனிவர் அதில் ஒரு பெரிய நுட்பத்தை வைக்கிறார். இப்போ நான் இவ்வளோ சொன்னது நாம் அறம்பொருள் இன்பம் சொன்னது மட்டும் இல்லாமல் சிவஞான முனிவர் இந்த மலைவில்லார், அது ஒரே சொல்ல எழுதியிருப்போம், அந்த மூலப்பாடம்லாம் அதான். அதை பிரிக்கும்போது மலைவு இல்லார் அப்படின்னு பிரிப்போம்.
இப்போ இங்கே எங்கேயும் பக்கத்தில் மலை இல்லைன்னு வச்சிங்களேன். இப்போ மலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, மலை இந்த நன்னூலெல்லாம் அது வரும். அளக்கலாக அளவும் பொருளும் துலக்கலாக நிலையும் தோற்றமும், இதுதான் மலை. அதுக்கப்புறம் திருக்குறளில் நிலையில் திரியாதவர்கள் எப்படின்னா, அவர்களுடைய நன்மை மலையினும் ஆன பெரிது, மலையை விட ரொம்ப பெருசு. நிலையில் திரியாதவர்கள். இந்த மலை அப்படின்னாலே பேர் நாம் எதனால் கொடுத்தோம்னா, ஒரு மலைப்பை தருவது. மலைனாலே ஒரு மலைப்பை, இதை பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் சங்க இலக்கியத்திலாம் பேசும்போது இந்த வச்ச கண்ணை வாங்க விடாமல், அதாவது திருப்ப முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மலையெல்லாம் இந்த குறிஞ்சி பாடல்களில் பார்க்கலாம். அதை பற்றிலாம் ரொம்ப அழகாக அந்த கவிஞர்கள் மலையில், அதுவும் அவங்க பண்ணுற ஓமையெல்லாம் அது பெரிய அவ்வளவு ரசனையாக இருக்கும். இந்த மலை இப்போ நம்மக்கிட்ட சொல்கிற மலை எது? இப்போ இந்த இதில் வர்ற மலை இமயமலை சொல்லியிருப்போம். எதுக்கு? இந்த சிவபெருமான் எந்த மலையை கையில் எடுத்தார்னா, மேருமலையை கையில் எடுத்தார். உங்களுக்கு தெரியும் மேருமலைனா என்ன அப்படின்னு. நம்ம உடம்புல இருக்கிற அந்த நடுநாடி தான் மேருமலைன்னு தெரியும். மேருமலைக்கு அதான் யோகா அடிப்படையில் என்ன சொல்லுவாங்கன்னா மேரு தண்டம். நம்ம நடுநாடிக்கு பேர் மேரு தண்டம். இன்னும் அதை பார்வதி அம்மையாருடைய வரலாறில் சேர்த்திங்கன்னா, காலையில் கூட நான் மந்திரம் சொன்னேன்ல, அதில் ஒரு நுட்பம் ஒன்று இருக்குது. இந்த அம்மா இருக்காங்க, உமையம்மையார் இருக்காங்கல்ல, உமையம்மையாருடைய அப்பா பேர் பர்வதராஜன், இமவான், அதானே மலைகளின் அரசன், மலையத்துவசன், இமயவான், இப்படிலாம் பேர். அப்படின்னா இமயமலைக்கு சொந்தக்காரன், அவ்வளோதான். இந்த பர்வதராஜனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா மேனை. மேனை தானே, மேனை. அவங்களுடைய மகள் தான் உமா. அது பிறந்ததுலேருந்தே அவங்க எதுவும் சாப்பிட்றதில்ல, விரதம் இருக்க போகிறாங்க. இந்த அப்போ தழையெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க அம்மா. சிவபெருமானை நோக்கி விரதம் இருக்க போகிறார்கள். அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு பேர் பார்வதி தான், உமையம்மைன்னு பேர் கிடையாது. உமையம்மைங்கிற பேர் எப்போ வருதுன்னா, அவங்க விரதத்தின் போது சில பொருள்களை எல்லாம் எடுத்து அம்மா கொடுக்குறாங்க. அப்போ மா அப்படின்னு தடுக்கிறாங்க. தடுக்கிறதுக்கு பேர் மா. மா உ அப்படின்னா மா உ மா ஆ உ, அதுக்கு பேர் மா. முதல்ல அவங்க சொன்னது மா ஆ உ. அதை தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உ மா ஆ, உமா. உமாவை பிரிச்சிங்கன்னா உகரம் மகரம் ஒரு அகரம் போடணும். உமா. உமானா நீங்கள் கால் குறி போடுறதில்ல, அது உ ம ஆ. இந்த ஆ உ மான் ஓங்காரம் விரியுதுன்னு எழுதுவோம்ல, ஓங்காரம் சமஷ்டி. சமஷ்டினா அதோட மூலம் சுருங்கியது. அது விரியுதுன்னு சொன்னால் விஎஸ்டி. விஎஸ்டி அ உ மா. முதல் ஓங்கார விரிவு அ உ மா. அதனோட விரிவு தான் சி வ ய ந ம. இந்த அகாரம் தான் சிகார வகாரமாகவும், இந்த மகாரம் தான் ய ந ம. அந்த உகாரம் தான் வகாரம். அதில் ஒன்றும் இல்லை, மகாரத்துக்குள்ளேயே ஆன்மா மலம் எல்லாம் இருக்கும். இந்த அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் நடுவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதை? ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்ததுக்கு பேர் உமான் பேர். முதல்ல என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னா, இந்த ஆ ஊ மாவை முதல்ல ஊவை போடுவோன்னு மாற்றினாங்க. ஆ ஊ மாங்கிற ஓங்கார விரிவை அகாரம் முதல்ல வேணாம், உகாரத்தை முதல்ல வையுங்கன்னு மாற்றினாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் முதல்ல சிவபெருமான் அல்லது பரம்பொருளை அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ முதல்ல இந்த உலகத்திற்கு அனுபவத்திற்கு தேவை திருவருள் அப்படின்னு முதல்ல உகாரத்தை போட்டு
கடைசியாக அகாரத்தை போட்டு இந்த திருவருளுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் இந்த உலகம் இருக்கிறது என்பதை அனுபவிக்க செய்ய வேண்டும் தமம் இருந்தார்கள். அதுதான் உமா. இந்த உமாங்கிறது எங்கே அனுபவப்படும்னா மேனை என்கிற நடுநாடி, மேருமலை என்கிற தண்டம். மேருமலை என்கிற தண்டம், மேருமலை என்கிற தண்டத்திலே இருக்கிற நடுநாடிக்கு பெயர் மேனை. இந்த நடுநாடி அருளால் எழுந்தால்தான் ஆனந்தம். இதுதான் உமையம்மையாருடைய விரதம். முதல்ல அவங்க தொடங்கின விரதம் இதுதான். அப்ப இந்த ஆனந்தத்திற்கான மூலாதார அடையாளம் தான் விநாயகர். அதுவும் இந்த வரலாறுல இணைகிறது. ஏன்னா விநாயகர் பெருமானை படைத்தது யாருன்னா அம்மா தான். சிவபெருமான்கிறது நாம யாரு நம்ம மெய்கண்டார் சொல்றதுல என்ன குறிப்புன்னு கேட்டா, அருளால் வரவழைக்கப்பட்ட விநாயகருங்கிற வரலாறும் அதுக்குள்ள இணைகிறது. அப்போ ஆனந்தம் என்ற விஷயம் கொள்ளாமல் நமக்கு அனுபவப்பட வேண்டும் என்று சொன்னால் அருளை அடிப்படையாக கொண்டு அந்த மூலாதாரத்தில் கணபதி அடையாளமாக அது மேலெழுந்து நமக்கு அனுபவப்படுகிறது. அதுல ஒரு குறிப்பும் உண்டுங்கிறது தான் அதை நான் சொன்னேன். இப்போ நமக்கு இந்த மலை அப்படிங்கிறதுல அது சேர்ந்தது. இந்த மலைங்கிறது மேருமலையை வில்லாக வளைத்தவர் நம்ம சொன்னோம்ல. அதை சிவஞான முனிவர் என்ன பண்றாருன்னா, இந்த மலை வில்லாருங்கிற ஒரே சொல்ல மலைவு இல்லார் அப்படின்னு அதை பிரிச்சு இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது, இதுதான் சிவஞான போதத்துடைய அடிப்படை அப்படின்னு அந்த ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் எடுத்து வச்சு பேசுறார். இப்போ பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண்ணீரில் தீர்ந்து மயர்வாரன் சிறப்பு பாயிரங்காரர் பேசிட்டார். அது மெய்கண்டார் சொன்னதில்லை. ஆனா மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, மெய்கண்டார் நானே இந்த நூலின் மூலமாக உலகத்தில் இருக்கிற தத்துவவாதிகளுடைய சிக்கலை எல்லாம் தீர்த்து தெளிவான ஒரு விஷயத்தை வழங்குவதற்காக இந்த பெருமான் வேலை செய்கிறான்னு சிவபெருமானை அடிப்படையாக வைத்து செய்தார் அப்படிங்கிறது மெய்கண்டாருடைய வாக்கு மூலமாகவும் வருகிறது. அதை அப்படி எடுத்து காட்டுகிறார் சிவஞான முனிவர். இந்த மலைவு அப்படின்னா என்னன்னா மலைப்பு. இப்ப இங்கிருந்து மலையை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? பச்சையா நீல கரும்பச்சையா ஒரு போர்வை போத்தன மாதிரி தெரியும். அதை ஒரு மலைப்பு அப்படிம்போம். ஆனா அதை தூரத்திலே இருந்து பார்த்தால் அது அப்படி தெரிகிறது. அருகிலே சென்றால் இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் என்று தெளிவுபடுமாறு இருக்கிறது. இப்ப இந்த மலைப்பை தருகிற விஷயம் எது என்று கேட்டால் ஐயத்திற்கு இடமானது. இந்த ஐயம் இல்லாமல் செய்தவர் தான் யாரு? ஐயம் இல்லாதவர் செய்தவர் தான் விநாயக பெருமானை வரவழைத்தவர். விநாயக பெருமான் எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால் ஐயத்தை நீக்குவதற்காக இருக்கிறான். அல்லது விநாயக பெருமானை வரவழைத்தவர் ஐயத்தை இல்லாமல் போக செய்தார். இப்ப மலைவு இல்லார்னா இப்ப அவர்கிட்ட இப்ப மலைவு இல்லாருங்கிறதுல இன்னொரு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, மலைவு இன்மையாக செய்தார் அப்படின்னு நேரடியா ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னா, பெருமான்கிட்ட எந்த சிக்கலும் இல்லப்பா, நீங்க தான் எல்லா சிக்கலையும் அவருக்கு தோற்றுவிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு விளக்கம். மலைவு இல்லாத பெருமான் இப்போ எது எதுலலாம் மலைவு வந்தது எல்லாருக்கும்? இப்போ நந்தியம்பெருமானுக்கு ஆகமத்தினுடைய முடிவிலே மலைவு வந்தது. உலகவர்களுக்கு பொருள் 1 2 3 5 7 9 என்ற சிக்கல் வந்தது. பெருமானுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதிலே சிக்கல் வந்தது. இப்படி வருகிற எத்தனை ஐயங்களை நீங்கள் சேர்த்து கொண்டாலும் பெருமானை பொறுத்தவரை மலைவு என்பது இல்லாமல் போகச் செய்வான். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை நாம் அடைகிற முயற்சி செய்தால் அல்லது
எல்லோருக்கும் இந்த தெளிவு வரும் என்று முடிவு செய்தால் நல்லவர்கள் என்பதாகிய ஒரு தன்மையை கொண்டு முயற்சி செய்கிறார்கள் என்று பொருள். இதுதான் இந்த கடவுள் வாழ்த்தினுடைய சிறப்பு பொருளாக நமக்கு சிவஞான முனிவர் சொன்னது. இந்த மலைவு இல்லாமல் போகிறதுங்கிறத நான் மயக்கம் தீர்த்தலுங்கிற வகையிலையும் ஏறக்குறைய நாம் முன்னாடி சிந்திச்சிருக்கிறோம். இந்த எப்படிலாம் மலைவு வரும், மலைவுனா ஐயம், அது வாழ்க்கை ஐயமா, பொருள் ஐயமா, பொருள் முடிவு ஐயமாங்கிறது எந்த ஐயமாக இருந்தாலும் அதை இல்லாமல் போகச் செய்பவர் மட்டுமில்லை, அந்த மலைவு என்பது அவரிடமும் இல்லை என்பதுதான் அவருக்கு உரிய தன்மை. இந்த ரெண்டாகவும் அதை பார்த்தா நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்ம இந்த நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவடியை தலைமையில் ஏற்றுக்கொண்டு இந்த நூலை நாம் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் என்று தொடங்குகிறார். இதுவரைக்கும் நாம் மங்கள வாழ்த்து செய்தியை முடித்தாயிற்று. சரிதானே? இதுக்கு அடுத்தது நாம் அவை அடக்கத்துக்கு போகணும். அவை அடக்கத்தில் உங்களுக்கு இதுலேயும் மெய்கண்டாருடைய தத்துவவாதிகளை பார்த்து பேசுகிற விஷயங்கள் எல்லாம் இதிலேயும் நமக்கு வருகிறது. முக்கியமாக இதை எடுத்துக்கிட்டு தான் சிவஞான முனிவர் உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்கள் தத்துவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், இந்த மாதிரி விரிவாக ஒரு அட்டவணை தயார் செய்து யார் யார் எங்கே நிற்கிறார்கள்னு ஒரு அமைப்பை தருகிறார் சிவஞான முனிவர். இப்போ நாம் அதுக்குள்ளார போய் இந்த தத்துவம் உலகத்தில் எத்தனை தத்துவம் இருக்குது பட்டியலாம் போடணும்லாம் அவசியம் இல்லை. அந்த தத்துவவாதிகளுக்கு அதை பதில் சொல்கிற மாதிரி சிவஞான சித்தியாரும் அதே அடிப்படையில் பரபக்கம் வச்சிருப்பார். இது போக நமக்கு சாத்திரத்திலேயும் அந்த சங்கற்ப நிராகரணம்லாம் நமக்கு வருகிறது. அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ளார நாம் போய் வாத பிரதிவாதம் அந்த அமைப்பு நமக்கு இப்போதைக்கு அதை விடவும் முக்கியமானது எந்த மாதிரி நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவமாக இதை செய்கிறார் என்பதற்கும் இது உதவுகிறது. மெய்கண்டார் இந்த அவையடக்கம்னா உங்களுக்கு தெரியும். அவையடக்கம்னா என்ன அப்படின்னா, இந்த நூலை செய்ய போகிற நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், ஆனால் இவ்வளவு பெரிய புலவர்களும் அறிஞர்களும் இவ்வளவு பெரிய இலக்கியங்களும் இருக்குகின்றன, என்னை பொறுத்தவரை நான் செய்யறது ஏதோ ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடக்கமாக பேசுறதெல்லாம் இருக்குது நிறைய. ஆனால் மெய்கண்டாருடைய நிலைமை அப்படி கிடையாது. அவர் ஏறக்குறைய மெய்கண்டார்னு நாம் சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், மெய்கண்டாருங்கிற பேரை சிவபெருமானுக்கு பயன்படுத்துகிற அதே பெயராகத்தான் பின்னாடி வந்தவர்கள்லாம் பயன்படுத்துகிறார்கள். கடவுளுக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்கிற மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டாங்க. மெய்கண்டான் ஒன்றின் அதுதான். அங்கே மெய்கண்டான்னா இறைவன் மாதிரியே அவரை பாவிப்பது என்பது தான் பின்னர் வருகிற அவர்களுடைய மரபை பின்பற்றுகிற சாஸ்திர ஆசிரியர்கள் எல்லாம் பயன்படுத்துகிற முறை. அப்படிதான் அந்த இருபாய் இருபக்தி இந்த நம்ம உண்மை விளக்கம் இந்த நூல்கள் எல்லாம் வரும். அவர் நான் ரொம்ப அடக்கமாக பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. நான் ஏதோ தத்துவ உலகத்தில் இப்படிலாம் ஒரு நூல் அப்படிலாம் இல்லை. இந்த உலகம் என்கிற அவை அல்லது அந்த உலகத்தை பற்றி பேசுகிற தத்துவ அவை, தத்துவ கூட்டம் எப்படி இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற ஒரு சிந்தனை. தத்துவ அவை அல்லது உலகத்தை பார்க்கிற ஒரு அமைப்பு. இதற்குள்ளே சிவஞானத்தை அனுபவிக்கிற முறை எது அல்லது சிவஞான அந்த போதத்தின் மூலமான அடிப்படை எது என்பதாக நிற்க வேண்டிய ஒரு நிலை. அதை தெளிவாக்குகிறார். இதில் அதை பார்த்தீங்கன்னா பாட்டை படிச்சுக்கலாம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், எம்மை உணர்ந்து எமை இகழார்,
தம்மை உணரார் உணரார் உடங்கு இயைந்து தம்மில் கேளாமை புணராமை கேளாம் புறன். இதில் அந்த உடங்கு இயைந்துன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது உடங்கு இயைந்து. அதே மாதிரி கேளாம் புறன் அப்படிங்கிறதுல கேள் ஆம் புறன், கேள் ஆம் புறன் அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டா இன்னும் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, சிவஞான முனிவர் இதை ரெண்டு விதமாகவே, இந்த சிற்றுரைக்கு ஒரு மாதிரி, பேருரைக்கும் கொஞ்சம் விளக்கமாக அமைச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். இந்த தத்துவங்களை பட்டியலிட்டு மட்டும் இல்லை, இந்த கேளாம் புறன் அப்படிங்கிறத சிற்றுரையில் என்ன செய்வார்னா, நம்மளை பற்றி தெரிஞ்சிக்காதவனை பேசுறதெல்லாம் நான் ஒன்றும் கேட்டுக்க மாட்டேன் போப்பா, அவன் பேசுறதெல்லாம் நம்ம ஒன்றும் ஒரு கவலை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்படுத்த மாட்டோம் என்பதாக புறன் கேளாம், நாங்கள் மற்றவங்க பழிச்சு சொல்றதெல்லாம் கேட்டுக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி அமைச்சிருவார் சிற்றுரையில். அதே பேருரை அமைக்கும் போது, பேசுகிறவன்லாம் பேசிகிட்டு இருக்கட்டம்பா, அவன் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு தூரத்து சொந்தக்காரன், நமக்கு சொந்தக்காரனா வந்துடுவான், அவன் எட்ட இருக்கிறான், இன்னைக்கு ஏதோ வெளியாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், ஆனால் நாளை நம்மோடு உறவினராக ஆகக்கூடியவனாக வளர்ந்து வருவான். கேள் ஆம், கேள்னா உறவினர், உறவினராக ஆகக்கூடியவன் புறத்தே இருக்கிறான்னு கொஞ்சம் தெளிவாக மாபாடியத்தில் அமைப்பார். இங்கே என்ன பண்ணுவார்னா, மற்றவனை பற்றி கவலைப்படாதப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி புறன் கேளாம், புறச்சொற்களை நாங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து கேட்க மாட்டோம் என்பதாக அமைத்து விடுவார். இது கடைசி. இந்த உடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, உடங்குங்கிற சொல்னா மாறுபடுதல். இப்போ நமக்கு என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, டீ வரல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் உடம்புன்னு பேர். உடம்புனா நம்மோடு மாறுபடுவது. உடலுதல், உடல் தானே இதுக்கு பேர் வைக்கிறோம். உடல் அப்படின்னாலே இதுக்கு பேர் நம்ம வச்சுக்கிறோம். மெய்யின்றதை விட உடல்ங்கிறது தான் நல்லாயிருக்கும். உடல் அப்படின்னா மாறுபடுவது. நாம் ஒன்று சொன்னால் அது கேட்காது, ஒழுங்காக உட்காந்து கேளுன்னா கேட்க மாட்டாங்க, அது தூக்கம் வருது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு, நாம் சொல்கிறத எந்த காலத்திலேயும் கேட்காதது ஆதலினாலே உடல். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் போரூர்னு பேர். நம்ம உடம்புக்கு பேர் தான் போரூர். போரூரான் தான் சமராபுரியான். இந்த நம்ம ஐயா கூட அன்றைக்கி சொன்னாங்க, நம்ம சண்முகலிங்க, நாங்கள் திருப்போரூர் போனோம். திருப்போரூர் இலங்கையில் முக்கியமான ஊர். திருப்போரூர்னா இலங்கையில் இல்லை, தமிழ்நாட்டில் தான், ஆனால் இலங்கைக்கு முக்கியமான ஊர் அது. அங்கே ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த திருப்போரூரில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இறைவன் ஆகாய மார்க்கமாக இருந்து சண்டை போட்டது அங்கே தான். இந்த முருகன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு ஆகாய மார்க்கமாக இருந்து, இல்லை, முருகன் ஆகாயத்தில் இருந்து அவன் ஆகாயத்தில் மறைந்த சூரனை சண்டை போட்டது. அவன் நிலத்திலையும் நீர்லையும் வானத்திலையும் சண்டை போட்டு அவனுக்காக தானே பெருமான் எங்கே வேணாலும் போகிறார். நமக்காகன்னு நாம் எங்கே போகிறோமோ அவர் அங்கே வர்றார். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு பேர் போரூர். இந்த போரூர் ரொம்ப முக்கியமாக. அதுக்கு பிறகுலாம் பெரிய அனுபவம்லாம் அந்த ஊரில் உண்டு. அங்கே அந்த சிலைக்கெல்லாம் உருவம் சரியாக இருக்காது. நீங்கள் போரூர் போனீங்கன்னா தெரியும். அதை சிதம்பர சுவாமிகள்ங்கிறவர் தான் பனைமரத்தடியில் கண்டெடுத்து அந்த கோயிலை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கும் போது அந்த வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் திருநூறு கொடுத்து அனுப்புவாராம். திருநீர் கையில் இருந்தால் இவ்வளோ எடுத்தும்போது வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு கூலி இருக்கும். அதில் இதெல்லாம் ரொம்ப பழைய காலம்லாம் இல்லை, இப்போ 2 நூற்றாண்டு 200 வருஷத்துக்குள்ளே தான். அவர் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்தா திருநூறு திருநூறு கொடுப்பார். திருநூறு எடுத்துகிட்டு போய் வீட்டில் பார்த்தா அவங்க எந்த மாதிரி வேலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தான் அதில் கூலி இருக்கும். அந்த ஈடுபாடு அதுக்குள்ளே தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பாடல்கள்லாம் அவர் திருப்போரூருக்கு பற்றி ஒரு பாட்டு எழுதினார். அது தினம் நாங்கள்லாம் கேட்குறது. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே,
நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. ரொம்ப அற்புதமாக, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுப்பா, எனக்கெல்லாம் பேசுதே, நீ போய் எனக்காக வாதாடு. இப்போ நம்ம தலைவர் வந்து அங்கங்கே நான் எனக்கு பிரச்சனை வந்தால் நான் கோர்ட்டுக்குன்னே ஒரு ஆள் டெபாசிட் பண்ண போகிறேன்னு வர திருப்பூர் அனுபவம் அவருக்கு அதிகம். ஏன்னா கேஸ் வரும்னு தெரியும் அவருக்கு எல்லாத்துலேயும். அதனால் திருப்பூர் முருகன் மாதிரி ஒரு டெபாசிட் கையிலே வச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா கேஸுக்குன்னு தனியாக செலவு இவ்வளோ ஆகிடும்னு அவங்களுக்கு அனுபவம். அந்த மாதிரி சிதம்பர சுவாமிகள், எனக்கு நான் என்ன பிழை பண்ணுறேன், என்ன வழக்கு வரும்னு தெரியாது, ஆனால் நீ பேசி ஜெயிக்க வைக்கணும். இது அந்த மாதிரி ஒரு பாடல் அது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் திருப்பூர் சந்நிதி முறைன்னு அவர் பாடியிருக்கார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒழிவில் ஒடுக்கம்னு ஒரு நூல். இந்த நம்ம சீர்காழி சிற்றம்பல நாடிகள் செந்துரையெல்லாம் பாடியிருப்பார். திருச்செந்தூர் அகவல் செந்துரையெல்லாம். இந்த சிற்றம்பல நாடிகளுடைய சகோதரர் தான் கண்ணுடைய வள்ளல். காழி கண்ணுடைய வள்ளல்னு பேர், வள்ளல்னு அவருக்கும் பேர். அந்த கண்ணுடைய வள்ளல் செய்த நூல் தான் ஒழிவில் ஒடுக்கம். ஒழிவு இல்லாத ஒடுக்கம். ஒடுக்கம்னு ஒரு விஷயம் இந்த சித்தர் மரபில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது நம்ம மயிலம் மடம் இருக்கும், அப்புறம் பொம்மைபுரம் மடம்னு தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே உள்ள சமாதி இருக்கிற இடத்துக்கெல்லாம் பேர் ஒடுக்கம்னு பேர். ஒடுக்கத்துக்கு நான் போகிறேன்னு சொன்னால் அங்கே அது வந்து பூமிக்கு அடியில் ஒரு குகை மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் ஒடுக்கத்துக்கு போகிறேன், ஒடுக்க தரிசனம் பண்ண போகிறேன்னு தான் சொல்லுவோம். அதை நாங்கள் இந்த ஒழிவு இல்லாத ஒடுக்கம், ஒழிவில் ஒடுக்கம்னு அந்த நூலை செஞ்சார் யார்? காழி கண்ணுடைய வள்ளல். அந்த நூலுக்கு உரை எழுதினார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். அது ரொம்ப முக்கியமானது. அந்த உரை ரொம்ப முக்கியமான உரை. அதை பதிப்பித்தவர், அந்த நூலை பதிப்பு செய்தவர் ராமலிங்க வள்ளலார். அந்த ஒழிவில் ஒடுக்குங்கிற நூலை. இதில் என்ன நமக்கு செய்தினா, போரூர்னா சமராபுரி. இந்த சமராபுரி என்று சொன்னால் சண்டையிடுகிற இடம். இந்த சண்டைனா என்னன்னா, எனக்கும் என் வாய்க்கும், எனக்கும் என் கைக்கும், எனக்கும் என் மூக்குக்கும், எனக்கும் என் கண்ணுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சண்டை நடக்கிற விஷயம் எதனால நடக்குதுன்னா, ஆணவத்தால் நடக்குதா, கண்மத்தால் நடக்குதா, மாயையால் நடக்குதா அப்படின்னு சண்டை போட்டு கண்டுபிடிக்கிறது தான் திருப்போரூர். அதை கண்டுபிடிச்சு அழிச்சிட்டா நம்ம உடம்புக்கு பேர் பேரூர்னு பேர். போரூர் வந்து பேரூராக மாறும். பேரூரில் தான் நடராஜ பெருமான் ஆடுறது தெரியும். அதை பார்த்தாதான் நம்ம உடம்பு அழியாது. இது மரணமில்லாத பெருவாழ்வு தரும். சுந்தரர் அப்படி தான் பண்ணுறார். சுந்தரர் திருப்பேரூர் போயிட்டு வர்றார். போயிட்டு சிதம்பரம் போய் பார்த்த உடனே, ஓ, இந்த யமன் வரும்போது தடுத்தாட்கொள்ளுகிற இறைவன் பேரூர் இறைவன். அவன் இங்கே சிதம்பரத்தில் நடனத்திலே நடராஜ பெருமானாக தெரிகிறான். பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே. தில்லை சிதம்பரத்தில் நடனத்தை பார்க்குறார். பார்த்த உடனே பேரூரில் இருக்கிற பெரியவன் தான் இங்கே இருக்கிறான்னு தெரியுது. அவன் தான் என்ன செய்கிறான்னா, நடனமாடுவதன் மூலமாக மரணமில்லாத வாழ்வை தருகிறான்னு ஒரு முக்கியமான தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். இதுதான் சுந்தரர் பேசுறது. அப்போ தடுத்து ஆட்கொள்ளுகிற அந்த பேரூர் அனுபவம் வருவதற்கு முன்னாக நமக்கு இருக்கிறது போரூர் அனுபவம். இதுக்கு பேர் தான் உடல் உடங்குதல்னு பேர். இல்லைன்னா சண்டை வரும். என் தத்துவம் பெருசா, உன் தத்துவம் பெருசா, என் உடம்பு பெருசா, உன் உடம்பு பெருசா. இந்த உடங்குகிற விஷயம் எதனோடெல்லாம் மாறுபடுகிறோமோ அதெல்லாம் உடங்குதல். இதில் ஒரு இணைப்பு வரணும், இயைதல். இந்த மாறுபாட்டுக்கு பிறகு ஒரு இணைப்பு வந்தால்தான் சேருவார்கள், இல்லைன்னா சேரமாட்டார்கள். அது எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த அவையடக்கத்தில் இருக்கிற விஷயம். அதுக்கு தான் முதல் வரியில் என்ன பண்ணிட்டார், நாமெல்லாம் சரிதான்பா, எப்படி இருந்தால் மாறுபடாமல் இணைவோம் அப்படிங்கிறதுக்கு முதல் வரியில் என்ன பண்ணுறாருன்னா, தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். இதுதான் முதல் வரியில் ஆரம்பிக்கிறது. தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த எல்லாரும் உங்களுக்கு தெரியும், இந்த தத்துவவாதிகளுக்கு முதல்ல சொல்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லிடுவாங்க. எடுத்த உடனே
தன்னை உணர் அப்படிம்பாங்க. அந்த தன்னை உணர்ங்கிறதே பொய். தன்னை உணர்தல்னு அப்படி ஒரு விஷயம் என்றைக்கும் கிடையாது. அதுதான் நம்ம உள்ளத்துலேயும் படித்தோம். அது எப்படி சொன்னால் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்மை உடைய தன் உணர்தல் தான் நடக்கும். அது அதாவது பிழை இல்லாத வாக்கியம் எழுதுக அப்படின்னு நான் சொன்னால், பிழை இல்லாத வாக்கியம் எழுதணும்னா தன்னை உணர்தல். அதை பிழை இல்லாத வாக்கியமாக எழுதணும்னா தம்மை உடைய தன்னை உணர்தல். தனியாக தன்னை உணர்தல்னு எழுதுனீங்கன்னா சரி வராது, அது தப்பு. ஏன்னா தன்னை உணர்தல் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் அந்த முதல் வரியில் வர்றது. தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்தல், இதுதான் அந்த மெத்தடாலஜி. அதுக்கு பிறகு தான் நாம் எல்லாம் சேர்ந்துருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் எம்மை உடைமை எமை இகழார். அதுக்கப்புறம் தம்மை உணரார் தான் மாறுபடுகிறவர்கள். அவர்கள் இணைப்பு என்கின்ற ஒன்றிலே தம்மில் புணராதவர்கள், சேராதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நமக்கு அந்நியமாக இருக்கிறார்கள், ஆனால் நாம் அவர்கள் நமக்கு உறவினர்களாக ஆவார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறோம். அதுக்கும் ஒரு ஞானம் வேணும். அவன் வெளியே போனவன் கடைசி வரைக்கும் சேரவே மாட்டான்னு சொல்கிறாமே, அப்படிலாம் இல்லைப்பா, என்றைக்கா இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட வருவான் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லும்போது தான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த எந்நாட்டவர்க்கும் இறைவான்னா வெளியில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட நாளைக்கு தென்னாட்டுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு விஷயமாக அனுபவிப்பான். அது இன்றைக்கி இல்லைன்னா அது நம்ம வேலை இல்லைல்ல, அதுக்கு தான் ஒரு ஆள் வேலை பார்த்துட்ருக்குறான்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இப்போ இந்த தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்தல், இது மட்டும் நாம் சொல்லிட்டா இந்த அவையடக்கம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே தேநீர் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா தேநீர் நமக்கு வந்துச்சாது. நமக்கு இப்போ எல்லாம் இந்த பெருமான் இந்த அனுபவிக்கிறதுக்காக நம்மளை அதாவது அந்த பாத்திரத்தை ஏங்க வைக்கிறார். அப்போ தான் அந்த அனுபவம் சிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு கூட்டு பொருளாக உணர வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை. இப்போ நான் தனியாளா கூட்டு பொருளா, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தனியாள் அப்படிங்கிறது யார், இதை சொல்லணும் முதல்ல. தனியாளுக்கும் கூட்டு பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த தம்மை உடைய தன் என்பதாகி, நான் நேற்று அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன், அதனால் எனக்கு இப்போ எளிமையாக போயிடும், வேகமாக போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தூங்கும்போது இந்த கூட்டாளிகளோடலாம் இருந்த நான் இந்த கூட்டாளிகளெல்லாம் விட்டுட்டு 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 போய் தூங்கிட்டு இருந்தேன்ல, கடைசியாக புருஷன்னு எனக்கு பேர். அப்போ மூச்சு காத்து கூட கிடையாது. தனியாளாக போய் நான் தூங்கினேன்னா என் பேரில் இறைவன் எழுப்பினான்னு சொன்னேன்ல, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தூக்கத்தை வச்சுலாம் மிரட்டல. நமக்கு இயற்கையாக அதானே வருது, அதை போய் விட்டுட்டா அப்புறம் என்ன வருது? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நம்மளே வர வேணான்னு சொன்னாலும் அது இருந்து நம்மளை எந்த அளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. தூக்கத்தை விடவும் ஒரு கடவுள் உண்டான்னா நமக்கு அதெல்லாம் ஒன்றும், இப்போதைக்கு நமக்கு தூக்கம்தான் சரியான கடவுள், இல்லாட்டா எதையும் நம்ம உள்வாங்கவே முடியாது. இது ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் பெருமான் தூங்க வச்சு எப்படிலாம் காப்பாற்றுறான். அது சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு படித்தேன். யானை இந்த மூங்கிலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பறிக்குமா, மூங்கில் அரிசியை, மூங்கில் தழையெல்லாம் சாப்பிடும். இல்லை தழை சில சமயம் கொம்புகளையும் சாப்பிடும், அந்த குருத்தெல்லாம் சாப்பிடும். அப்போ அது ரொம்ப டயர்டாகி என்ன பண்ணுமா, அந்த துதிக்கையில் அந்த தும்பிக்கை, அதாவது அந்த தந்தத்தில் துதிக்கையை வச்சுட்டு தூங்குமா. அது எப்படி இருக்குதுன்னு எழுதுறான்னா, அவன் திணை நல்லா விளைஞ்சிருக்குது, அந்த தாள்லையே அது வளைஞ்சி அப்படியே படிஞ்சிருக்குது. அது அந்த தந்தத்துக்கு மேலே துதிக்கையை வளைச்சி வச்சுட்டு யானத்தை ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு எழுதுவான். நாம் இப்போல்லாம் எழுதுறது என்னன்னா, இந்த நமக்கு அக்ரிணியை உயர்மையாக பயன்படுத்துகிறோம். நாம் இவங்கள மாதிரி ஆப்பிள் மாதிரி இவ இருக்கிறா அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இல்லை, சங்க காலத்தில் அப்படி கிடையாது. இயற்கையை பார்த்து மனுஷனோட ஒப்பிடுவான், உயிரினங்களோட ஒப்பிடுவான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயற்கைக்கு
மனிதர்களையும் உயிரினங்களையும் பயன்படுத்துவான். செடி கொடி மலைக்கு உயிரினங்களையும் மனிதர்களுடைய செயல்பாட்டையும் ஊமையாக பயன்படுத்துவான். அது ரொம்ப எல்லாரும் ஊமையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா அதுக்கு இதுங்களெல்லாம் பயன்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயமா அந்த சங்ககால அந்த மனநிலை அப்படி இருந்தது. அந்த மாதிரி இப்போ நமக்கு இந்த எப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஒரு தூக்கங்கிற ஒரு விஷயத்தை கையில் கொடுத்து அதில் இந்த எத்தனை தான் சாப்பிட்டு எத்தனை தான் முயற்சி பண்ணாலும் எல்லாவற்றிற்கும் மேலே நமக்கு வாழ்க்கையை தருகிற ஒரு விஷயமா அதை கடவுள் அமைச்சிருக்கிறான்னு பார்த்தா நம்ம பாடி மெக்கானிசம் ரைட்டு. ஐயோ இப்படி ஒரு தலை இருக்குது, இப்படி ஒரு வாய் இருக்குது, இப்படி ஒரு கை இருக்குது, இப்படி ஒரு முடி இருக்குது, இப்படி ஒரு வயிறு இருக்குது, இப்படி ஒரு கால் இருக்குது, இப்படி ஒரு மலைவாய் கருவாய் இருக்குது. இந்த பாடி மெக்கானிசத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் இந்த மாதிரி பாடி மெக்கானிசம் அமைக்க முடியாது. அது என்னமோ குரங்குலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது குரங்குலேருந்து வந்தால் கூட இந்த மாதிரி பாடி மெக்கானிசம் எப்படி வந்தது? இதெல்லாம் பார்த்தா இந்த மெக்கானிசங்கிறதே யாருடைய புலிதலுக்கும் பயப்படாம உடம்பு பூரா சொர்ணக்குது. ஆனால் சொர்ணம் இல்லாத மூளையில் எல்லா சொர்ணையும் வச்சு அப்புறம் பிளாஸ்டிக்குங்கிறத மின்சாரத்தை பயன்படுத்துகிற மாதிரி சொர்ணம் இல்லாத மூளையில் சொர்ணையெல்லாம் வச்சு இப்படிலாம் ஒரு பாடி மெக்கானிசத்தை வியப்பு பண்ணி அதுக்கு மேலே பார்த்தா இது எல்லாத்தையும் தாண்டி தூக்கம்னு ஒன்று வச்சு நம்மளை வாழ வச்சதை பார்த்தா அதுதான் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கிறது. இப்போ எல்லாரும் அதை நாம் தத்துவத்தில் எங்கேயுமே அதை ஒரு இடமா பிரிக்கலைல்ல. ஆனால் சாக்கிரம் சொற்பனம் சுழுத்தி துரியம் துரியாவிதன்னு அதை பேசினதே நாம தான். இங்கே நீங்கள் தத்துவ வரலாறுலையும் பாருங்கள், இந்த வெளிநாட்டு தத்துவத்தை நீங்கள் எடுத்துங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சைக்காலஜி பேசுறது தனி. ஆனால் தத்துவமாக பேசும்போது தூக்கத்தை எடுத்துக்கிட்டு யாராவது பேசியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இவர் கூட துரியம் வரைக்கும் போயிருப்பார் சங்கராச்சாரியார். அவங்க தூக்கத்தை பேசலாது, 4வது ஸ்டேஜ் அவங்களுக்கு, அவ்வளோதான். சொப்பனம்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அது அனுபவத்துக்கு பேசியிருப்பாங்க. இன்னும் அந்த விதையை பற்றி சொன்னதுனால ரொம்ப முக்கியமான ஒரு விதை இருக்குது. சில விதையெல்லாம் காற்றுல போவோம், சிலது பறவை மூலமாக போவோம், படிச்சிருப்போம். இந்த தில்லை மரம் ஒன்று அப்போ இங்கே கூட ஒருத்தவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களே, இலங்கையிலையும் பண்ணியிருக்காங்க, அண்ணாமலையிலையும் பண்ணியிருக்காங்க. சுனாமி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு. அதாவது கடல் கொந்தளிப்பு வராமல் அந்த கடற்கரையில் அந்த மரத்தை நட்டாக்கா அது 3/4 பாகம் தடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு மரம். அந்த விதை என்ன பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தண்ணியில் தான் முளைக்கும். கடல் உப்பு தண்ணியில் முளைக்காது. இந்த உப்பங்கழி ஓரத்தில் தான் ஆனால் அந்த மரம் இருக்கும். அது என்ன பண்ணுமான்னா அந்த விதை நல்ல மண்ணை தோண்டிக்கிட்டே போய் எத்தனை அடி 100 அடி ஆழமாக இருந்தாலும் சரி, 50 அடி ஆழமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே போய் நல்ல தண்ணியில் தான் முளைச்சி மேலே வருமா. அந்த விதையோட இயக்கமே அப்படி. நாம் நினைக்கிறோம் ஏதோ அந்த காற்றுல போய் பஞ்சு வச்சிருப்பாரு கடவுள், அதில் பறந்து போய் அது எங்கேயாவது விழுந்து அது முளைக்கிறது, அதெல்லாம் தனி. விதையே இயங்கும். விதையே இயங்கி 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 நல்ல தண்ணியை உள்ளே போய் நல்ல தண்ணியிலேருந்து முளைச்சி வருமா. அந்த அளவிற்கு இந்த மாதிரியான விஷயங்களை இயக்கங்களை இப்போ நாம் ஏதோ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அந்த டார்வின் தியரி பறக்கிறதுக்கு வந்தது, இதை இது இப்படி மாறிச்சின்னு சயின்ஸாக சொல்கிறத விடவும் மாணிக்கவாசகர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த உயிரோட தன்மை இப்படி என்று அடுத்த கட்டத்திற்கு பெருமான் எப்படி கொண்டு நம்மை மாற்றி அமைத்தான் அப்படிங்கிற அனுபவம் புரியும். ஏதோ அவங்க சயின்ஸில் கொஞ்சம் அது தெரிஞ்ச வரைக்கும் அதை பிடிச்சி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு அது நல்லது தான். ஏன்னா இதை முதல்ல பேசினது மாணிக்கவாசகரும் அதுக்கு முன்னாடி தொல்காப்பியரும். அப்போ ஓஹோ இதை நாம் விரிவாக பேசியிருக்கிறோம், நமக்கு அது அந்த கருத்து ஒத்து வருது. ஓஹோ இப்படியெல்லாம் உயிர்கள் மாறி வந்திருக்கின்றன. அவன் உயிரை ஏற்றுக்கலனாலும் அதை ஜீனில் அதை ஏற்றுக்கிறான். அதை பற்றி ஒன்றும் நமக்கு சிக்கல் இல்லை. இப்போ இந்த அந்த தூக்கத்தை எதுக்கு ரொம்ப தெளிவாக நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தை இப்போ நீங்கள் கூட அதை ஒரு விஷயமா எழுதிக்கலாம், இல்லாட்டா நாளைக்கு நான் அதை வரும்போதே போர்டில் எழுதி போட்டுறோம். தூங்குறப்ப எது வேலை செய்யுது எது வேலை செய்யலை. இப்போ நனவு நிலை இருக்கிறோம்ல, இந்த நனவு நிலையில் எது வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் என்னென்னலாம் வேலை செய்யுது என்னென்னலாம் வேலை. இப்போ தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கண்மேந்திரியம் வேலை செய்யாது, கை கால் இதெல்லாம் வேலை செய்யாது. ஆனால் நடக்கிறது பேசுறதெல்லாம் இருக்கும் தூக்கத்தில். ஏன்னா அது கனவுலகத்துக்கு பயன்படுதான். அதனால் அந்த பட்டியல் நாளைக்கு நம்ம வரும்போதே அதை எழுதி போட்டுடலாம். அதில் ஒன்றும் இப்போ நேரத்தை அதில் செலவிட தேவையில்லை. ஏன்னா கனவுல நடக்கிறது கனவுல பேசுறதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தொழில் உண்டு. ஆனால் அந்த தொழிலுக்கான கருவி கிடையாது.
தூங்கும்போது. அப்படிலாம் அதை ரொம்ப நுட்பமாக நம்ம சாஸ்திரத்தில் அதை பகுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த 35 கருவிகளோடு இருக்கிற நாம அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு கனவுல எதெல்லாம் விடுறோம், கனவுல ஒரு கொஞ்சம் தான் வேலை செய்யும். தூக்கம் வந்துட்டப்ப 2 தான் வேலை செய்யும், ஒன்று பிராணவாயு, இன்னொன்று புருடன். இந்த தூக்கத்துக்கு பிறகு பேருறக்கம், அப்புறம் உயிர் படங்கள்னு ஒன்று வர்றப்ப உயிர் படங்கள் தான் துரியாதீதம். இந்த துரியாதீதத்தில் சுத்தமாக உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது. காற்றும் வேலை செய்யாது, புருடனும் வேலை செய்ய மாட்டான். புருடன் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் இவ்வளவு கூட்டாளிகளுடன் இருந்தவன் தனியாக இருக்கிறான். கூட்டாளி இல்லைன்னா அவனுக்கு வேலை கிடையாது. இன்னும் நமக்கு இப்போ ஆன்மாவை என்ன சொல்லுவோம்னா, இப்போ நாம் வேலை செய்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் நமக்கு வேலை செய்கிறாங்க? இப்போ நான் வேலை செய்கிறேன், இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 35 பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த 35 பேர் இல்லைன்னா நான் இங்கே உட்காந்துலன்னு அர்த்தம். நாம் ஒரு ஆள் 36வது ஆளுக்கு புருஷன்னு பேர். இந்த புருஷன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் உடன் 35 பேர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பயன்படுத்துகிறோங்கிறது வேற. இந்த 35 பேரும் தயாராக இருக்கிறார்கள் இந்த உடம்புல. இந்த 35 பேருங்கிற கூட்டாளியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாயை அனுபவம். மாயையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த கூட்டாளிகளை கடந்து நாம் செஞ்ச வேலை, நமக்கு வந்த விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வினை அப்படிங்கிறது பேர். இதுக்கும் மூலமாக இதெல்லாத்துக்கும் காரணம் ஆணவம், இதுதான் இப்படிலாம் நமக்கு வேலை செய்ய வச்சுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மொத்த விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போ நமக்கு யாருன்னு பேர்னா நாம் ஒரு பன்மை சொல் தம் என்பதாகத்தான். தம் அப்படின்னா தன்ங்கிறது ஒருமை. தன்னு ஒரு சொல் எழுதுனீங்கன்னா ஒருமை, தம் எழுதுனீங்கன்னா பன்மை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் எந்த பன்மைகளோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது வேற. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா என்னென்னலாம் நேற்று கூட பார்க்கறத பற்றி சொன்னேன். பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு உள்ளே இருக்கிற இறைவன் எழுந்து என்னுடைய ஆன்மாவை எழுப்பி, என்னுடைய ஆன்மா எழுந்து மனத்தை பிடித்து, அந்த மனத்தின் மூலமாக புத்தியிலே என்ன இருக்கிறது, இதற்கு முன்னாடி சித்தம் என்ன சிந்தித்தது, அகங்காரம் என்ன முடிவு செய்தது, இதையெல்லாம் எடுத்து மறுபடியும் மனத்திலே வைத்து அதன் மூலமாக என்னுடைய வாய்க்கு பயன்படுத்தி நான் பேசி, இந்த பேசுகிற பேச்சுக்கு ஒரு அதாவது நான் பேசணும்னு அப்படின்னு சொன்னால் ஆகாயம் இருக்கணும். ஆகாயம் இல்லைன்னா பேச முடியாது. அந்த ஆகாயத்தை இடமாக கொண்டு இந்த மைக்கு என்கிற துணைக்கருவியின் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் காற்றை தந்தால் அது பேச்சு என்பதாக வருகிறது. இதுக்கு மேல இப்படி திருப்பி போனா கடவுள் தெரியாது. இப்ப நான் இங்க பேசுறேன், மைக்கு மூலமா பேசுறேன், உங்களுக்கு கிடைக்குது, இது அறிவு. இதுக்கு மேலே இவ்வளோ படிச்சிருக்கிறோம், நான் இவ்வளோ, இதுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி உரையிலெல்லாம் இல்லை, இவர் இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாருன்னு சொன்னால் என்னோட ஞானம் தெரியும். அதுக்கு மேலே இவருக்குள்ளே பெருமான் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் கொடுத்து இவரை புரிய வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சால் என்னோட கடவுள் தெரியும். அப்படி கடவுள்லேருந்து வந்தாதான் இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு படிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறதுன்னு தெரியும். இந்த அளவிற்கு ப்ராசஸ்னா இந்த அளவுக்கு அந்த முறையாக என்னவற்றை எல்லாம் நடத்தி எதற்கு பிறகு எல்லாம் எது எது வந்து சேர்ந்தது. அப்போ நான் பேசுறேன்னு சொன்னா இவர் பேசுறதுக்கு இதெல்லாம் துணைக்கருவி எது? இந்த ஆகாயம். இந்த ஆகாயத்தை முதல்ல படைச்சு வைக்கணும். ஐயோ, நான் இன்னும் பேசுறேன்னு நினைச்சேன், பார்த்தா ஆகாயத்தையே கடவுள் படைச்சு வச்சாதான் பேச முடியுமாமேன்னு சொன்னா, ஆமாம்பா, மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். இந்த உலகம் படைக்கிறத நான் படைக்கப்பட்டதும் சேர்ந்தே இருக்குது பாருங்க, இங்க தனியாவே இல்லை. இப்போ நான் பேசுறேங்கிறது தனி விஷயம்தான், ஆனா இந்த உலகம் இல்லைன்னா பேச முடியாது. அப்ப எது ரெண்டா ஒண்ணா கேட்கறது பெரிய காலையில் ஆரம்பிச்சுட்டு அதான் அர்த்தம். சிவம்ங்கிறது ஞானமா போதமா, சிவம் மட்டும் ஒண்ணுன்னு அது நாம ஏமாந்தது அந்த இடம் தான். யாரு? அத்வைதிகள் ஏமாந்த இடம் இதான். இந்த எல்லாம் ஒண்ணுங்கிறத எப்படி எந்த மாதிரி பிரிச்சு பார்த்து ஒண்ணுன்னு சொல்ல தெரியல.
இந்த எல்லாம் ஒண்ணுங்கிறது நான் பேசுறேன் அப்படிங்கிறது, நான் தான் சரவணன் தான் பேசுறேன். ஆனா எனக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லைன்னா, நான் உலகம்னா வெளி ஸ்பேஸ் இல்லைன்னா, வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். இதுதான் உண்மை விளக்கம். வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். பேச்சுங்கிற ஒன்று நடக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இல்லையாங்கிறத பற்றி பிரச்சனை. கேட்கறதுனா அப்புறம் காதுன்னு ஒரு ஆகாயம் தேவை. அது நான் இப்போ பேசலை. இப்போ நான் அதுவும் தேவை. இப்போ வெறும் ஆகாயம் மட்டும் இல்லை, இன்னும் மக்கள் தேவை. அப்போ மக்கள் இருந்தால் தான் நான் பேச முடியும், இல்லாட்டா நான் பைத்தியக்காரன்ல. அப்போ உங்கள் ஆகாயம் தேவை, உங்கள் காது தேவை, உங்கள் மூளை தேவை, உங்கள் அறிவு தேவை. அப்போ தான் அந்த திருநாவுக்கரசருடைய அந்த 2 வரிக்கு இருக்கிற வெயிட் தெரியும். அவர் என்னமோ சொந்தக்காரன் அம்மா அப்பா அக்கா மட்டும் சொன்னார், உலகத்தை சொன்னாருன்னு தெரியும். அது சாதாரணமாக படித்தா. ஆனால் அதுக்குள்ளேயே அதை இணைக்கிறார். 3ஆய் உலகம் படைத்து உகந்தான். உலகத்தை படைச்சிருக்கிறான், இது இருக்கு, இந்த 3ஆகவும் அது இணைகிறது. அப்போ வந்து இந்த 2 ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் வேற வேற தான். ஆனால் இந்த ஒன்று சேர்ந்த மாதிரியே நான் அனுபவிக்கிறேன். இதை உணர்றதே தம். இந்த தம்முன்னு எப்படி உணர்றது நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அதையும் நான் சொல்லணும். தம்முனா எல்லாத்தோடையும் சேர்ந்து நான் பிறந்திருக்கிறேன், நான் சேர்ந்து தான் இருக்கிறேங்கிறது மட்டும் இல்லை, அந்த சேர்க்கை பிரியாமல் இருக்கிறதுங்கிறது அதுக்குள்ள இருக்கு. இப்போ நான் சேர்ந்து வேலை செய்கிறேன், இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வேற, என் நாக்கு வேற இல்லை, இதை சேர்ந்து தான் நான் பேசுகிறேன். இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் அதனோடு தொடர்பு பட்டு இருக்கின்றன. அப்போ தம்ங்கிறது பிரிஞ்சு இல்லை. இப்போ ஒன்று மாதிரியே இருக்கிற தம், ஒன்று மாதிரியே இருக்கிற தம், இதுதான் முக்கியம். அதில் இந்த தம்மை உணர்தல்ல நான் எனக்கு கை கால் எல்லாம் சேர்ந்து நான் பிறந்திருக்கிறேங்கிறது மட்டும் இல்லை. அது இந்த எல்லாவற்றோடும் ஒன்று போல இணைந்திருக்கிற தன்மையை உணர்தலும் கூட. ஏன் இது முக்கியமா தேவை அப்படின்னா, அப்பதான் எல்லா பொருள்களிலேயும் பரம்பொருள் இருக்கிறதுங்கிற உணர்வு வந்ததுன்னு அர்த்தம். அப்பதான் தம்மை உடைய தன் என்பது நான் என்னால் உணரப்பட்டதுன்னு அர்த்தம். நான் சொன்னது வந்து இப்போ நான் படித்தா இதை நான் விளக்க முடியுமானா, நமக்கு அதை இப்போ இங்கே வர வச்சு இங்கே பேசும்போது தான் நமக்கும் அது புரியும். இப்போ நான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன்னா புரியாது. அப்போ இது 2 சேருது இல்லை, இது சேர்ந்தா 1 2 இதை சேர வச்சு எல்லாவற்றிலேயும் இருக்கிற பரம்பொருள் இப்படியும் உணர வைக்கிறது. எல்லாவற்றிலேயும் இருக்கிற பரம்பொருள் இப்படியும் உணர வைக்கிறதுங்கிறது தான் தம்மை உடைய தன். இது வந்து பயிற்சி. ஆனால் பொருள் அடிப்படையில் எப்படி சொல்லணும்னா, இந்த தூங்கிறது வந்து ஆன்மா கருவிகள்லேருந்து விட்டு நீங்கி தனியாக போய் இருக்கு மூலாதாரத்தில். அப்போ ஆன்மாவோட நிலவரம் என்னன்னா, கருவி இல்லாமல் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆன்மாவுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அறிவாளி தான் அது, அறிவு நிகழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அறிவு நிகழ்ச்சி இல்லாத ஆன்மாவை அறிவாளி மாதிரி செயல்பட வைக்கணும்னா என்ன நடக்குது? ஆன்மாவுக்கு கருவி இருந்தாதான் தெரியும். கருவியே இல்லாம அறிவாளியா இருக்கிற ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு பேர் என்னன்னா பன்மைகள் என்ற ஒன்றை சேர்த்து கொள்ளாத தன். தன்னுனா சிங்கிள், அது யாரும் கிடையாது. இன்னொரு கருவியோ இன்னொரு விஷயமோ தேவையில்லாமல் தனிமையாக இயங்குகிற ஒன்றுக்கு பெயர் தன்னுன்னு பேர். உங்களுக்கு வந்து அந்த தானுமாலையின் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. தானுமாலைன்னா சுசீந்திரத்தில் சிவஞான முனிவர் முதல்ல பாடின இடம் கூட அதான். அங்கே தான் அகிலாண்டேஸ்வரி பதிகம் பாடுறார். தானு மால் அயன், சிவபெருமானுக்கு அதில் பேர் கொடுக்கல, மாலும் அயனும் தான், திருமாலும் பிரம்மனும். தானு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற பொருள், அதுதான் தன்னுன்னு பேர். இந்த தன்னு தான் தான். இப்போ இங்கே கூட பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், போன தடவை சொன்னாங்க. இன்றைக்கி என்ன குழம்புல தானு அப்படின்னு கேட்டால் கத்திரிக்காயா மிளகாயா அல்லது வெங்காயமா, வெங்காய சாம்பாரா கத்திரிக்காய் சாம்பாரா வெண்டைக்காய் சாம்பாரா, அதான் அதுக்கு பேர் தானு. பருப்பு போட்டாச்சு, மிளகா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஆனால் வெண்டைக்காய் போட்ட பிறகு அது வெண்டைக்காய் சாம்பார். அப்போ அதுக்கு பேர் தானுன்னு பேர். எந்த ஒன்று அந்த எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு பெயர் வாங்குகிறதோ அதுக்கு பேர் தானு.
அதுதான் தன். மற்றதெல்லாம் கூட்டு. இந்த பெருமான் கூட்டணியில தான் இருக்கிறான். ஆனா இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் விட தனித்தன்மையாக இருக்கிற அந்த பொருளுக்கு பெயர் தன்னு பேர். இந்த தம் என்பதாகத்தான் நாம இயங்குறோம், நாம இருக்கிறோம், எல்லா வேலையும் பார்க்கிறோம். ஆனா இந்த தம் என்பதற்கு உள்ளேயே இருக்கிற ஒரு பொருள் தன் என்பதாக தனியாக இருக்கிறது. இதுதான் அந்த ஓரளவுக்கு நாம் அதை சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் நூற்பாக்கள் அது தானாக நமக்கு தெரிய வந்துடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் விரிவாக அது புரியும். அது தூக்கத்தை வச்சு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, தூக்கம் எல்லாருக்கும் தெரியும். தூங்கும்போது நம்ம கருவி தொடர்பு இல்லாமல் செய்கிற வேலைக்கு பேர் தான் தூக்கம். அதில் கூட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது நம்ம கையில் இல்லை. அந்த கருவி தொடர்பு இல்லாமல் இருந்தால் நமக்கு காது கேட்காது. அப்போ கருவி தொடர்பு இல்லாதவன் காதை போய் எழுப்பவும் முடியாது. தூங்குறான் அப்படின்னு சொன்னால் கருவிகள் தொடர்பு இல்லாதவன், முடிஞ்சு போச்சு. அப்போ தூங்குறவனை எழுப்புறான் அப்படின்னா சரவணன்ற பேரில் இருக்கிற கடவுள் தான் என்னை எழுப்பணும். இப்போ முதல் பேர் யாருக்குன்னா என் பேரில் கடவுளுக்கு தான் அது முதல் பேர். அப்புறம் தான் அது எனக்கு. ஏன்னா முதல் அறிவாளி அல்லது என்றைக்குமே தூங்காத என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு பேர் தான் சரவணன். இந்த தூங்க வச்சு என்னை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான், நான் அவனுக்கு சப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தம்முன்னு பேர், அவனுக்கு தன்னுன்னு பேர். ஏன்னா நான் இல்லாமே அவன் தூங்காமல் இருப்பான், நான் இல்லாமே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன். அப்போ தன்னுன்னு தனியாக எழுதக்கூடாது. இந்த எல்லாவற்றையும் கொண்டிருக்கின்ற தலைவனாகிய கடவுள் என்பதாக தம்மை உடைய தன் எழுதணுமே தவிர தன்னை உணர்தல், நீ உன்னையே உணர்வாய், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. இதை உணர்ந்தால் நமக்கு என்ன வரும்னா, இந்த எம்மை உடைமை எமைகிறார். நான் சொன்னேன்ல, நான் பேசுறேன், ஆகாயம் இடமா இருந்து பேசுறேன்னா ஆகாயம் உங்களுக்கும் பொது, எனக்கும் பொது. அப்ப எம்மை உடைமை, எங்க எல்லாருக்காகவும் அந்த உடைமை இருக்கிறது. அப்ப நான் பேசினா பைத்தியக்காரன், நீங்களா இருந்து பேசினாதான் சொற்பொழிவு. அப்ப இதுக்கு பேர் தான் எம்மை உடைமை. இப்ப நம்ம தம்மை உடைமை போய் எம்மை உடைமை வந்தாதான் எம்மை இகழார், என்னை மரியாதை குறைவா பேச மாட்டாங்க. அந்த அனுபவம் வந்து விட்டால் இது வராதவனுக்கு பேர் தான் தம்மை உணராதவன். அவன்தான் மாறுபட்டு இகழ்ச்சிகளை எல்லாம் பேசுகிறவன். அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது நமக்கு வேலை இல்லை. ஒரு நாளைக்கு அவன் வந்து சேர்வான். நன்றி, வணக்கம்.